ராஜராஜ சோழன் பற்றி வெற்றிமாறன் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். ராஜராஜ சோழன் வந்து ஹிந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் 2 பேரை கூட கூட்டிக்கிட்டு நாங்களும் கூட போயிட்டு அன்றைக்கி அந்த கோயில் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸுக்கு மேலே தஞ்சை பெரிய கோயில் முழுக்க ரிசர்ச் பண்ணோம். ஒவ்வொரு கல்வெட்டையும் விடாமல் படித்தோம். நேற்று வரைக்கும் தம்பி உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் வெற்றிமாறன் சொன்னது உண்மைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அவன் அந்த காலத்தில் சைவம் வைணவம் தானே இருந்தது. அப்போ அவர் சொல்கிற கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எங்கள் ஹோல் ஃபேமிலியே உங்கள் சைடு மாறிட்டோம், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது, உங்களை மாதிரி ஆளுங்க இல்லைன்னா எங்களை மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னபோது அது உண்மையில் பெரிய நிகழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஒரு கம்பெனி ஆப்ளெக்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி, அவங்கள வச்சு ஸ்ட்ரைக் அடித்து சேனலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணோம், நம்ம மினிஸ்ட்ரியில் பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம், இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரிக்கிட்ட பேசி பார்த்தோம். அப்புறம் 2-3 பேர் வச்சு நம்ம பர்சனல் கான்டாக்டில் ட்ரை பண்ணி பார்த்தோம், பெருசாக முடியல. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது கார் எடுத்துகிட்டு திருப்பதி கிளம்பிட்டோம். திருப்பதிக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சேனல் வந்து ரெக்கவர் ஆகணும், திரும்ப வரணும் அப்படின்லாம் நான் வேண்டலை, அதெல்லாம் கேட்க மாட்டேன். என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட நேரடியாக 1-to-1 கான்டாக்ட் வச்சு சொல்லிட்டு வந்துட்டேன். ரிட்டர்ன் வரும்போது கீழே அலமேலு மங்காபுரத்தை தாண்டலை, அதுக்குள்ளே ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்து நல்லா பார்த்துருக்கீங்க. இந்த புதிய தலைமுறையுடைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அண்ணாமலை அவர்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கேள்வி கேட்கும்போது முன்னாடி காலை தூக்கி அந்த பேரிகேடு மேலே வச்சு திமிரா பேசுறது, நேராக அவருடைய கேபின்குள்ளேயே போய் கத்தி பேசுறது, சத்தமாக பேசுறது. பட் ஆனால் இதே தைரியம் மற்றவங்ககிட்ட உங்களுக்கு இருக்கா? அவங்க சொல்ல வந்தது என்னென்னா, ஸ்லம்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் ஸ்லம்முக்கே கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்போம்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கேட்கும்போது ஒரு ஷாக்கிங் கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே சொன்னது, நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றதுக்கு தம்பி, நாங்கள் போருக்கு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சேனல் வருமானு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், சூப்பராக பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னு. நல்லா இந்த மாதிரினா அவங்க பேசணும். அதான் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது இவங்க மேலே இருக்க கோவத்தை நீங்கள் அப்படி எங்களுக்கு காமிக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் வந்து ரெவன்யூவில் வாழறதை விட இவங்க பாராட்டில் நிறைய வாழ்ந்துட்டு இருக்கோம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட 2 ஸ்பெஷலான கெஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இவங்களை தெரிஞ்சிருக்கலாம், நீங்க பார்த்துருக்கலாம், நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா அவங்க பேர் கூட உங்களுக்கு தெரியாம இருக்கும். உங்களுக்காக பாலிடாக்ஸை சேர்ந்த விக்னேஷ் மற்றும் சுகவனேஷை இன்ட்ரடியூஸ் செய்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறது பேசு. வெல்கம் டு த ஷோ. வணக்கம். ஸோ விக்னேஷ் அண்ட் சுகவனேஷ், இந்த பாலிடாக்ஸ் அப்படிங்கிற அந்த பிராண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், உங்க பேரு அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. எப்படி ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு? பாலிடாக்ஸ் சேனலாக ஒரு ஊடகமாக ஆரம்பிக்கணும் எப்போ தோணுச்சு? ஸோ முன்னாடி இருந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு 2-3 யூடியூப் சேனல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு மேகசினில் சப் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பார்க்கும்போது சொசைட்டியில் நம்ம எங்கேயோ லேக் ஆகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம் வந்து இருந்தது, நம்ம ஏதோ ஒரு இடத்துல லேக் ஆகிறோம் அப்படின்னு. அப்போது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது விஷயம். பட் ஆனால் மக்களோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க, பட் விஷயம் வந்து நம்ம கொடுக்குறது இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ மக்கள்கிட்ட இந்த இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, அப்போ இதில் கொஞ்சம் லைட்டாக என்டர்டெயின்மெண்ட்டை சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். ஸோ ரைட், ஓகே, அப்போது அப்படியே பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். அண்டு அதனுடைய டியூரேஷன் கொஞ்சம் குறைக்கிறது, இந்த மாதிரி எப்படிலாம் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண முடியுமோ அப்படிலாம் யோசித்தோம். ஸோ யோசித்து அப்போது அந்த மாதிரி நம்மளுடைய வேலைகளை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, நம்ம மீடியான் அப்படின்னு சொல்லி ஒரு சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது வந்து நம்ம அந்த மாதிரி தான் கொண்டு போனோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பர்சனலாக நம்மளே சொந்தமாக பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன யோசனை வந்தது. அண்ட் அந்த ஆஃபீஸும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சொந்தமாக ஆரம்பிச்சதான். அப்புறம் பேக்ரவுண்டு வளர்ந்து வந்தது, படித்தது பேக்ரவுண்ட் அப்படின்னா, என்னோடய பேர் விக்னேஷ் வாசுதேவ். நான் என் சொந்த நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர். எனக்கு படித்தது தமிழ் இலக்கியம் தான் படிச்சிருக்கேன். ஆமாம், கட்டுறது தமிழ் தான். ஸோ அங்கேருந்தே வந்தது இந்த ஹிஸ்ட்ரி, இந்த சமூகம் மீதான ஒரு பார்வை, இதெல்லாம் வந்து எனக்கு அங்கேருந்தே தொடர்ச்சியாக வந்தது. அதுக்கப்புறமா ஒரு மாணவர் அமைப்பில் ஒர்க் பண்ணேன். ஸோ அங்கே வரும்போது எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிறதுக்கு அங்கே எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. சொசைட்டி எப்படி போயிட்டுருக்குது, சொசைட்டியில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு எக்ஸ்போஷர் வந்து எனக்கு அங்கே கிடச்சிது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கற்றுக்கிட்டு
அடுத்தடுத்து நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தோம்னாலும் ஏதாவது ஒரு விதத்தில் சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது ஒரு பங்களிப்பு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு அந்த ஆர்கனைசேஷனில் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் வந்து சுகவனேஷ். என்னோட பேர் சுகவனேஸ்வரன். நான் வந்து என் சொந்த ஊர் நாமக்கல். நான் இங்கே பச்சைப்பாஸில் தான் பிகாம் முடித்தேன். அப்புறம் அதான் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இவனு சொல்றதா தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. அதான் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சோடனே அதான் அதுக்கப்புறம் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் பாலிடாக்ஸ். ஆரம்பிச்சதுதான். ஓகே, இப்போ பாலிடாக்ஸ் ஓகே, இந்த ஃபார்மட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு உங்களுடைய ஃபார்மட் அப்படிங்கிறது ட்ரோல் ஃபார்மட். நிறைய இன்ஃபர்மேட்டிவ் மோனோலாக்ஸ் பார்த்துக்கலாம். நான் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரோல் பண்ணி 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு கண்டென்ட்டை சுருக்கணும்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஃபார்மட் அப்படிங்கிறது எப்படி சூஸ் பண்ணீங்க? அது விஷயம், சொசைட்டியில் இருக்கவங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு ப்ரெஷரில் இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி ஆஃபீஸ் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், சொந்தக்காரங்க ப்ரெஷர், நிறைய பேர் பொண்டாட்டி ப்ரெஷர் அப்படின்னு நிறைய ப்ரெஷரில் அவங்க ஆல்ரெடி இருக்காங்க. அப்படி இருக்க உங்ககிட்ட போய் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லும்போது அதுவும் ப்ரெஷராகவே இருந்துடக்கூடாது. அது ப்ரெஷரான விஷயமா தான் இருக்கும். நாட்டில் என்ன நடக்குது தெரியுமா, சொசைட்டியில் என்ன நடக்குது தெரியுமா, நம்ம இஷ்யூவை பற்றி பேசும்போது அது ஆல்ரெடி ஒரு ப்ரெஷர் தான் அது அவங்களுக்கு. ஸோ ஏற்கனவே ப்ரெஷரில் இருக்கிறவனுக்கு மேற்கொண்டு ப்ரெஷரை கொண்டு போய் சேர்க்கறது மேபி ஐ திங்க் அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது, அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ அப்போது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் சேர்த்தோம் இதில் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணோம். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையுமே கொஞ்சம் மிக்சர் பண்ணி ஒரு கலக்கி மாதிரி கொடுத்தோம். ஸோ அது கொஞ்சம் சக்ஸஸ் ஆச்சு. அதுவும் நம்மளோட வீடியோவோட சக்ஸஸே 3 நிமிஷம், அதுக்கு மேலே இருக்காது. ஏன்னா 5 நிமிஷம் 20 நிமிஷம் கொடுத்தா ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் ரெவன்யூ வரும்ங்கிறதுக்காக 3 நிமிஷம். ஆமாம், இல்லைன்னா அதை விட ஷார்ட் பண்ணி இல்லை அதோட ஷார்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் எப்படி 3 நிமிஷம் டெலிவரி பண்ண முடியுது அப்படின்னு அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா எப்பயுமே நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணுறதே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுப்போம். பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதில் அதை எப்படி ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற பாயிண்ட்ஸை தனியாக ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணிவிட்டு அதை ஒரு முழுநீள ஆர்டிக்கல் மாதிரி ரெடி பண்ணுவோம். அப்போது ஒரு 600 வேர்ட்ஸ் வரைக்கும் நமக்கு வரும். அப்புறம் அதை வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி அதில் எங்கெங்கெல்லாம் கட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு அல்வாக்குன்ற மாதிரி கிண்டி கொண்டு வந்து குட்டியாக கொண்டு வருவோம். ஸோ அப்படி தான் கொண்டு வரும். ஒரு வீடியோ பண்ணுறதுக்கான ப்ராசஸ், அதாவது ஸ்கிரிப்ட் எழுதுறதுலேருந்து யோசிக்கிறதுலேருந்து இஷ்யூ ஐடென்டிஃபிகேஷன் எவ்வளோ நாட்கள் தேவைப்படும் உங்களுக்கு? அதிகபட்சம் ஒரு வீடியோக்கு முன்னாடி ஒரு 3-4 நாள் 4 நாள். சில யூடியூபர்ஸும் டெய்லி 2, 3, 4, 5 வீடியோஸ் போட்டு தாக்குறாங்க. அவர்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசமா நீங்கள் பாருங்க? மேபி அவங்களுக்கு ஒரு பெரிய டீம் இருக்கும் ஒன்று. அண்ட் அது இல்லாமல் அவங்க வந்து போகிற பக்கம் ஃப்ளோவில் அடிச்சு விடுறது. பட் நம்ம வந்து கொஞ்சம் சோஷியல் இஷ்யூவை எடுக்கிறதால ஆட் பண்ணுறது. ஆமாம், கொஞ்சம் நம்ம சோஷியல் இஷ்யூ பேசுகிறதால நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் சமூக பொறுப்பு இருக்குது. அதனால் அவங்க பேசுகிற மாதிரி நம்ம போகிற போக்கில் எதுவும் பேசி விட்டுட்டு போயிடும். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வார்த்தை கூட மாறாமல் பேசணுன்ட்டு. ஆமாம், அது ஒவ்வொரு வேர்டுமே முன்கூட்டியே ஃப்ரேம்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி முன்கூட்டியே ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருப்போம், கரெக்டாக இந்த இடத்துல இந்த வேர்டு தான் போடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அண்ட் அது இல்லாமல் மென்டல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அந்த வேலையில். அதனால 1 hour ஒர்க் பண்ண அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் எனக்கு ரெஸ்ட் தேவைப்படும். மறுபடியும் ஒரு 1 hour, மறுபடியும் 20 மினிட்ஸ். 1 மணி நேரம் வேலை, 20 நிமிஷம் பிரேக். நமக்கு யாரும் அப்படி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே பிரேக். நீங்கள் மைண்ட் வாய்ஸ் சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க. அது என்னன்னா, அது இப்போ இதுவே பார்க்குறீங்களா, இந்த இன்டர்வியூ வந்து நம்ம ஸ்கிரிப்டட் கிடையாது. முன்கூட்டி நம்ம எதுவும் பிளான் பண்ணல, நம்ம பாட்டுக்கு வந்து பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 1 hour நம்ம பாட்டுக்கு ஃப்ளோவில் பேசிடுவோம். ஃப்ளோவில் போகிறது வேறு. பட் அந்த மாதிரி நம்ம ஒரு சமூக இஷ்யூ எடுத்து நம்ம பேசும்போது நம்ம ஃப்ளோவில் போக முடியாது. எங்கேயாவது தெரியாமல் ஒரு வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே வந்து நமக்கு பெரிய இஷ்யூ ஆக்குவோம். உங்களை பாதித்த சம்பவம் அப்படின்னா, இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு இல்லை மென்டலாக பாதித்த ஒரு சம்பவம் ஆர் சீரியஸாக சம்பவங்கள் உங்களை பாதிச்சது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சமூகத்தில் நீங்கள் பார்த்தது, பழகினது. சமூகத்தில் பெரிய அளவில் என்னை பாதிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லைஃப்லேருந்தே நான் ஒரு சில இஷ்யூஸ் வந்து நான் ரெகுலராக பார்த்துட்டு வரேன். அதில் நான் ஒரு 5th 6th படிக்கும்போது என்னுடைய அம்மாவுக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. உயிருக்கே ஆபத்தான அளவில் சுச்சுவேஷனில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு கையில் காசில் இருந்தோம். பக்கத்தில் வேறு ஒரு ரிலீஜன் வச்சுக்கோங்களேன், அவங்க மதத்தை சொல்ல வேண்டாம், அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. சரி, ஓகே, ஏதோ இதில் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பண்ணால் ஹெல்ப் பண்ணியாச்சு. நம்ம அதுக்கப்புறம் அவங்களோட பணத்தை கொஞ்சம் நாள் திரும்ப கொடுத்தாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க அதுக்கப்புறம் ரெகுலராக என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் எங்கள் கூட எங்களோட வழிபாட்டு தலத்துக்கு வாங்க, இங்கே வாங்க, இப்படியே ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கல அப்படின்னாவே அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய ஸ்கூலில் போய் எங்களை டிஃபேம் பண்ணுறது, எங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லி வீட்டை காலி பண்ண வைக்க, இந்த மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும் போது 5வது படிக்கிற பையன் அப்போ நான். அப்போ வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தோண ஆரம்பிச்சது, எதுக்காக இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கூப்பிட்டாங்க, அவங்க கூட நாங்கள் அவங்களோட வழிபாட்டு தலத்துக்கு வரலை அப்படின்றதால இந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிது. எல்லாரையும் நான் சொல்லலை, காமனாக சொல்லலை, பட் நான் பர்சனலாக ஃபேஸ் பண்ணது அது. அங்கேருந்தே ஆரம்பித்து அடுத்து காலேஜுக்கு வரேன் அப்படின்னா, காலேஜுக்கு வந்தோடனே அங்கே என்னென்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டு, எங்களுக்கு சங்க இலக்கியங்கள் இருக்கும், இலக்கணம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும்.
பட் எங்களோட ப்ரொஃபஸர்ஸ் வந்து அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறத விட அதிகமாக அவங்க எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா மகாபாரதம் ஒரு கட்டுக்கதை, ராமாயணம் ஒரு புனைவு, ராமர் அதான் புனைவுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அதுக்குள்ளே போய் சீதையை ராமர் ஏன் தீக்குளிக்க சொன்னார், அதான் புனைவாச்சு, எதுக்கு தேவையில்லாம அதுக்குள்ளே போகிறீங்க? இதை காலேஜில் கீழே இருந்து எழுந்து எப்படி நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படிலாம் பேசியிருக்கீங்களா? அதெல்லாம் நிறைய நடக்கும். எங்கள் டிபார்ட்மெண்ட்னாலே எனி டைம் ஏதாவது ஒரு பிரச்சனை தான். அதுவும் நாங்கள் உட்காந்துருக்கோம் அப்படின்னாலே எங்களுடைய ப்ரொஃபஸர்லாம் வந்தாங்கன்னா புக்கை மூடி ஒரு வாரமாக வச்சுட்டு வேணும்னே ஏதாவது பேசுவோம். அப்போ பேசும்போது டக்குன்னு எந்திரிச்சு ஏதாவது சண்டை போடுவோம், பேசுவோம், அந்த மாதிரி நடக்கும். ஸோ அப்படி ஒரு நாள் எங்கள் காலேஜுக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு நாள் எஸ்எஃப்ஐனோட மாஸ் மெம்பர்ஷிப் நடந்தது. கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் விங்கு. ஓகே. அவங்களுடைய மாஸ் மெம்பர்ஷிப் நடக்கும்போது நான் ஆல்ரெடி ஒரு மாணவர் அமைப்பில் நான் இருந்தேன், ஏபிவிபியில் நான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க மாதம் மெம்பர்ஷிப் பண்ணுறாங்க. ஓகே, பிரச்சனை இல்லை, அது டெமோக்ரஸி, அவங்க பண்ணிட்டு போட்டோம். பட் ஆனால் அவங்களுடைய டெம்ப்ளேட்டே எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த பிற்போக்குத்தனத்தெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்ற பேரில் காலேஜுக்குள்ளே வந்து ஆயுத பூஜை கொண்டாடக்கூடாது, பொங்கல் விழா கொண்டாடக்கூடாது, இந்த மாதிரியான கூடவே இன்னும் எதை ஆட் பண்ணுறாங்க. கூடவே நீங்கள் என்ன காலேஜ்னு சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன். ஆமாம். ஸோ கூடவே இன்னும் என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரைடு மூமெண்ட்டை கொண்டு போகணும் சொசைட்டியில். அப்புறம் ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம அதுக்கு அகெயின்ஸ்டான விஷயங்கள் இதெல்லாம் போயிட்டுருக்கு. சரி, நீங்கள் எஸ்எஃப்ஐ மெம்பர்ஷிப் பண்ணுறது தப்பு இல்லை, பட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கொண்டு போகிறது அவ்வளோ சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன யோசிச்சோம் அப்படின்னா, அந்த வைப்ரேஷனை வந்து இன்றைக்கி குறைக்கணும். ஏன்னா எஸ்எஃப்ஐ இன்றைக்கி காலேஜ் முழுக்க அன்றைக்கி ஒரு நாளில் நல்ல வைபை க்ரியேட் பண்ணிட்டாங்க. நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது நியூஸ் பேப்பர் எடுத்து புரட்டணும், ஏதாவது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரை புரட்டும் போது உரி அட்டாக் நடந்தது. உரியில் வந்து 19 சோல்ஜர்ஸ் வந்து இந்த மாதிரி இறந்துருக்காங்க பாகிஸ்தானோட அட்டாக்கில் அப்படின்னு. சரி, இதுக்கு எதிராக அஜிடேட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஏபிவிபி கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். ஸோ உடனடியாக என்ன பண்ணோம், ஒரு உருவபொம்மை ஒன்று ரெடி பண்ணி நவாப் ஷெரீஃபோட உருவபொம்மை எரிச்சு அன்றைக்கி காலேஜ் முழுக்க ஒரு பெரிய லெவலில் இஷ்யூ பண்ணோம். இப்படி உங்களுக்கு ஏதாவது சம்பவம் இருக்கு? எனக்கு பெருசாக அந்த மாதிரி சம்பவம் இல்லை. நான் பச்சை பாஸ் காலேஜ் தான். நான் பசங்களோட ஜாலியாக சுற்றி கிரிக்கெட் விளாண்டுட்டு, பட் அப்போ இருந்த வரைக்கும் நான் இயக்கத்தில் இல்லை. பட்டு ஆனால் நான் ஜாலியாக சுற்றிட்டு தான். இவன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். எங்கே கொண்டு நிறுத்திருக்கேன் அப்படிதான் அது மாதிரி. ஸோ அப்போது கேம்பஸ்னோட ஆக்டிவிட்டீஸ் வந்து அடுத்து எனக்கு வந்து வெளியில் சொசைட்டியில் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிது. அப்போது அந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ நடந்தது. அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு இஷ்யூ ஓகே நல்லபடியாக போயிட்டு இருந்தது, ஒரு நல்ல விஷயத்துக்காக போராடுறாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். பட் உள்ளுக்குள்ளே கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது ஒரு தனித்தமிழ்நாடு ப்ரொட்டஸ்ட் அப்படின்ற மாதிரி அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தாங்க. நான் நல்லா வாட்ச் பண்ண நிறைய பேர் இந்தியாவை திட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை திட்டலாம், நீ மோடிக்கு அகேன்ஸ்டாக பேசுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசுங்க, ஓகே அது தப்பு இல்லை, ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம இந்தியா கூட இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் நம்ம உரிமைகள் பறிக்கப்படும் அப்படின்னு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சு. ஸோ அப்போ உடனடியாக என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்களோட ஆர்கனைசேஷனில் எங்கள் சீனியர் குமரேஷ் அண்ணா அப்படின்னு ஒருத்தர், எங்கன் டைனமிக் லீடர். ஸோ அவர்கிட்ட கேட்டோம், அண்ணா இந்த மாதிரி நாங்கள் இதில் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது, என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். ஸோ கேட்கும்போது இந்த மாதிரி தேசிய கொடி எடுத்துகிட்டு நம்ம ப்ரொட்டஸ்ட் போவோம், அப்போது ஆட்டோமேட்டிக்காக தேசியம் உள்ளே வந்துடும், அதே இடத்துல மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதுக்கான போராட்டமும் தடைவிடாமல் போகும், தேசிய கொடி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 அடி நீளத்துக்கு பெரிய தேசிய கொடியை எடுத்துக்கிட்டு ப்ரொட்டஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். மெரினால இல்லை, நாங்கள் கோயம்புத்தூர் கொடிஷியாவில் நடந்துகிட்டு இருந்தது. அங்கே கொடிஷியா இல்லை விஓசியில் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ கொடி எடுத்துகிட்டு போன உடனே எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, ஒரு 10 பேர் திடீர்னு எங்களை சுற்றிட்டு கொடி இறக்குங்க, நம்ம இதனால தான் பிரச்சனையே வருது, கொடியில் அது கொண்டு வரீங்க. இன்றைக்கி கூட மோடி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, ஜல்லிக்கட்டு நடத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, மோடி சொன்னார்னா நீங்கள் மோடிக்கு எதிராக பேசுங்க, தேசிய கொடி ஒன்று மோடியோட சொந்த சொத்து இல்லையா, அது எங்களுக்கும் சொத்து இல்லை. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பேசி பார்த்தாங்க, முடியலன்னா என்ன பண்ணிட்டாங்க, தேசிய கொடியை பிடுங்கி நாங்கள் கிழிக்க போகிறோம் அப்படின்னு பிடிக்கிறதுக்கு போனாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், தேசிய கொடி எடுத்துக்கிட்டு மரத்துக்கு மேலே ஏறிட்டேன். மரத்துக்கு மேலே ஏறினோடனே சொன்ன மாதிரி கீழே இருந்து கல் எடுத்து அடிக்கிறது, பாட்டில் எடுத்து அடிக்கிறது, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க க்ரௌடு. நாங்கள் போனது 4 பேர் தெரியாம மாட்டிக்கிட்டோம். அந்த மாதிரி பண்ணி கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்தில் ஒரு ஹியூமன் பிரமிட் ஒன்று அமைச்சு மேலே ஏறி என் கையிலேருந்து கொடியை பிடிங்கிட்டாங்க. கொடியை பிடுங்கணுன்னே ஆமாம், ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறி டக்கு கொடியை பிடிங்கிட்டாங்க. பிடுங்கினதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தோடனே என்ன அடித்தாங்க, நான் போய் என்ன அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த பிடுங்கின ஃப்ளாக் இருக்குல்ல, இந்த ஃப்ளாக் வந்து நேராக அன்னைக்கு ஹிப்போபாதி அந்த களத்தில் தான் இருந்திருக்கிறார். இந்த ஃப்ளாகை கொண்டு போய் ஹிப்போபாதிகிட்ட கொடுத்து, அண்ணா இந்த தேசிய கொடி நீங்கள் எறிங்க அப்படின்னு சொல்லவே, இந்த ஹிப்போபாதி வந்து அப்போ ஒரு வீடியோ போட்டார், இந்த மாதிரி தேசிய கொடியெலாம் எரிக்க சொல்லி இஷ்யூ வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு, அதனால் நான் போராட்டத்தில் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொன்னது. இந்த இஷ்யூக்கு அப்புறமா அவர் விலகினார். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஸ்டேட்டு முழுக்க எல்லாருமே தேசிய கொடி எடுத்துகிட்டு இப்போ ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு இருந்தது. ஓகே, நீங்கள் உங்களுடைய ஜேர்னியில் ஒரு சாட்டிஸ்ஃபையான வீடியோ, இந்த ஒரு வீடியோ பண்ணதுக்கப்புறமா எனக்கு அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா எந்த வீடியோ சொல்லுவீங்க? அடையாறு A to B சம்பவம் தான்.
சம்பவம்னா என்ன? அதாவது அதான் அவர் யூடியூப் ஓனர் வந்து பெரியார்னால தான் நம்ம இப்போ இருக்கிற நார்மல் ஆளுங்க ஹோட்டல் வச்சிருக்க முடியுது அப்படின்னு ஒரு வீடியோவில் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதான் அவர் ஒரு நரிக்குற ஒரு சமூகத்தை சேர்ந்த அவரை கூட்டிகிட்டு ஹோட்டலுக்கு போக ட்ரை பண்ணோம். ஆனால் விடாததான் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டதுக்கப்புறம் அவங்க நேரடியாக அதை வீடியோ போட்டு அதுக்கப்புறம் அவர் எங்களுக்கு மெசேஜ் பண்ணி அந்த வீடியோ டெலிட் பண்ண சொன்னாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் ஓகே அவங்க பேசினாங்க. சரி அவங்க சைடில் விளக்கம் கொடுத்தாங்க. சரி ஓகே நமக்கும் வீடியோ ஓரளவுக்கு ஒரு 1 மில்லியன் ரீச் வரைக்கும் போயிடுச்சு. மக்கள்கிட்ட கொண்டு போகிற அளவுக்கு கொண்டு போயிட்டோம். யூடியூப்பில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இல்லை. அண்டு எனக்கு பர்சனலாக சாட்டிஸ்ஃபைங் வீடியோ அப்படின்னா 2 வீடியோ இருக்குது. அதில் ஒன்று வந்து நம்ம இந்த 9 நாளில் எந்திரிச்சு நடந்தேன்னு சொல்லி ஒரு பையன் சொல்லியிருப்பான். அந்த வீடியோ வந்து நிறைய காமன் ஆடியன்ஸ் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துச்சு. எந்த அளவுக்கு ஒரு ஸ்கூல் படிக்க வேண்டிய பையன், ரைம்ஸ் படிக்க வேண்டிய ஒரு பையன், அவனுக்குள்ளே எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கணும், அவனுக்குள்ளே சொசைட்டியை பற்றி ஒரு வியூ இருக்கலாம், குடும்பத்தை பற்றி வியூ இருக்கலாம், ஃப்யூச்சரில் நான் டாக்டர் ஆக போகிறேன், கலெக்டர் ஆக போகிறேன், இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கலாம். பட் அந்த பையனுடைய மனசில் இந்த அளவுக்கு ஒரு மத அடிப்படைவாதத்தை விதைச்சிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதை பற்றி நம்ம ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோ போட்டோம். மக்கள்கிட்ட நல்ல ரீச் போயிருந்தது. அது எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கான வீடியோ ஒன்று. இன்னொன்று, ராஜராஜ சோழன் பற்றி வெற்றிமாறன் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். ராஜராஜ சோழன் வந்து ஹிந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரை கூட கூட்டிக்கிட்டு நாங்களும் கூட போயிட்டு அன்றைக்கி அந்த கோயில் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 8 hours 9 hours மேலே கோயில் முழுக்க ரிசர்ச் பண்ணோம். ஒவ்வொரு கல்வெட்டையும் விடாமல் படித்து எங்கெங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து ரிசர்ச் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். வீடியோ வைடாக நல்ல ரீச் போச்சு. வீடியோ மில்லியன்ஸில் ரீச் போச்சு. போனதுக்கப்புறமா வீடியோ எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. பட் ஆனால் விஷயம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, தூத்துக்குடி ஆத்தூரில் உப்பளத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபர். அவர் அந்த வீடியோ பார்த்துருக்கிறார். அவர் பார்த்துட்டு எங்களுடைய ஆர்கனைசேஷனோட கார் டிரைவர் ஒருத்தர் இருக்கார், அவரோட சொந்தக்காரர் போல். அவருக்கு அந்த வீடியோ அனுப்பிச்சு வச்சு, இந்த வீடியோ பாரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே டிரைவர் பார்த்துட்டு இது நமக்கு தெரிஞ்ச தம்பி தான் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி எங்கிட்ட கொடுத்தாரு. கொடுக்கும்போது அவர் சொன்னார், நேற்று வரைக்கும் தம்பி உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் வெற்றிமாறன் சொன்னது உண்மைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த காலத்தில் சைவம் வைணவம் தானே இருந்தது. அப்போ அவர் சொல்கிற கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எங்கள் ஹோல் ஃபேமிலியே உங்கள் சைடு மாறிட்டோம், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களை மாதிரி ஆளுங்க இல்லைன்னா எங்களை மாதிரி படிப்பறிவு இல்லாதவங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னபோது அது உண்மையாக பெரிய நெகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம பண்ணுறது பயனுள்ளதாக இருக்குன்னு உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் எனக்கு திருப்தியாக இருந்தது. ஒருவேளை இந்தியன் பிரைம் மினிஸ்டரே கால் பண்ணி தம்பி உங்கள் வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருனா கூட எனக்கு அந்தளவுக்கு சந்தோஷம் வந்துருமான்னு தெரியல. ஏன்னா என்னுடைய டார்கெட்டட் ஆடியன்ஸ் அந்த ஒன்றும் தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு எப்படியாவது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அது கரெக்டாக நடந்தாலும் எனக்கு அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஓகே, நீங்கள் போன வருஷம் என்ன சொன்னீங்க, என்னன்னா எல்லாரும் வீடியோ லிங்கை ஷேர் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் உங்கள் வீடியோ இருக்கு, ஆனால் உங்கள் யூடியூப் பேஜில் போய் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ரீச் இருக்காது. இப்போ அந்த பிரச்சனை இருக்கா? இன்னும் இருக்கு. கடைசி வீடியோ கூட ட்விட்டரில் யாரோ எடுத்து போட்டாங்க, எல்லாருக்குமே டவுன்லோட் பண்ணி ஷேர் 1 lakh ரீச், நல்ல ரீச். ட்விட்டர் பயங்கர. இப்போ ரீசெண்டாக என்ன வீடியோ போட்டோம், சூர்யா பற்றி பயங்கர ரீச். பட் ஆனால் நம்ம பேஜில் அந்தளவுக்கு ரீச்சே இல்லை. அதான் அவங்க அதீதமான அன்பில் பண்ணுறாங்க, நம்மளால் தடுக்கவும் முடியறதில்ல. நம்ம முடிஞ்ச வரைக்கும் சொல்லிடுவோம், மெசேஜ் பண்ணிடுவோம், அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து வெளியில் ஃபண்டிங் யார்ட்டையும் வாங்குறதில்ல. நமக்கு வந்து ஒன்லி யூடியூப் ஃபேஸ்புக்கில் ஜென்ரேட் ஆகிற ரெவன்யூ மட்டும்தான். அது இல்லாமல் வேறு நமக்கு ஸ்மார்ட்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க, அவங்க வந்து அப்பப்போ ஏதாவது நம்ம வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா அதுக்கு அவங்க சைட்லேருந்து என்ன சப்போர்ட் பண்ணுவோம் அதை பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் இது உங்கள் வீடியோ போட்ட உடனே டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணுவோம். ஒரு நாள் 2 நாள் விட்டால் கூட பரவாயில்ல. இது எங்களுக்கே அனுப்புவாங்க, நாங்கள் ஒரு சில குரூப்பில் இருப்போம், அதுலேயே வரும். ஆமாம், பாவம், அதான் உங்களுக்கு தெரியாது. எனக்கே ஒரு சிலர் அனுப்பிச்சு கந்து போயிடுறது. ஒருத்தர் ஒரு நாள் சந்திக்கும் போது, தம்பி உன் வீடியோ நல்லா ரீச் போயிருக்குமே அப்படின்னாரு. நல்லா போயிருக்கு ஜி, ரெகுலராக போகிறது தெரிஞ்சு அப்படின்னா. இல்லைப்பா நான் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னாரு. அப்படியே என்ன ஜி பண்ணேன், நான் ஒரு 20,000 பேர்கிட்ட ஷேர் பண்ணப்பா. 20,000? ஆமாம், 20,000 பேருக்கு எப்படி ஜி பண்ணீங்க அப்படின்னா, நான் ஒரு நிறைய குரூப்பில் இருக்கேன், என் கான்டாக்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் ப்ராட்காஸ்ட் போட்டு அனுப்பிச்சுட்ருக்காங்க. ப்ராட்காஸ்ட்டில் லிங்காக ஷேர் பண்ணாரா டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணாருந்தா எப்படி ஜி அனுப்புனீங்கன்னு கேட்டேன். டவுன்லோட் பண்ணி அனுப்பிட்டே எல்லாருக்கும் அப்படின்னா, நீ வீடியோ போட்டு அடுத்து 10 நிமிஷம் அனுப்பிட்டு பாப்பினார். இவருக்கு என்னன்னு சொல்லு, சரி பேர் அனுப்பலாம் பண்ணுறாரு, பண்ணாதீங்கன்னு சொல்லவும் முடியல. இத்தனைக்கும் அதிலேயே மென்ஷன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ போடும்போதே தயவு செய்து லிங்கை பகிரவும். 1-2 வீடியோஸில் போட்டோம், லிங்கை மட்டும் பகிருங்க, டவுன்லோட் பண்ணி போடாதீங்க அப்படின்னு சொல்லி அதையும் டவுன்லோட் பண்ணி போட்டாங்க. அப்புறம் சரி ஓகே டன், இதுக்கு மேலே தடுக்க முடியாது, ஆண்டவன் கொடுக்கறது வரட்டும், அதுக்கு மேலே அவங்களா அட்லீஸ்ட் நோக்கம் அப்படிங்கிறது விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது. அதனால சரி ஓகே. ஆமாம், ஒரு ரெவன்யூ அடி வாங்கும் எங்களுக்கு, பெரிய அளவில் அது கொஞ்சம் அடி வாங்கும். பட் இருந்தாலும் ஓகே, அட்லீஸ்ட் மெசேஜாவது போய் சேருது அப்படின்னு. அட்லீஸ்ட் லோகோவை கட் பண்ணாமல் போடுங்க அப்படின்னு. அதனால ஒரு சிலர் வந்து கட் பண்ணி போட்டுறாங்க. நீங்க இந்த 3 நிமிஷம் ஷார்ட்டா போடுறது தான் இந்த அளவுக்கு ரீச் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணதான் நினைக்கிறீங்களா? ஆமா, 3 நிமிஷத்துல போறதால ரொம்ப ஈஸியா டவுன்லோட் பண்ணிடுறாங்க. வாட்ஸ்அப்லயும் அவங்களுக்கு ஏற்ற எம்பிக்குள்ள வந்துருது. இப்போ 16 மினிட் வீடியோஸ் அப்படின்னா அவங்களால அதை பண்ண முடியாது. ஸோ அது ஒரு மெயின் ரீசன்.
நடுவுல போன வருடம் நீங்க சந்தித்த ஒரு மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது பாலிடாக்ஸ் சேனல் அப்படிங்கிறது முடக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பிடி என்லெஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. அது என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்ல முடியும்? இப்போ மீண்டும் பாலிடாக்ஸ் வந்திருக்கு, அது என்ன இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு நாள் பார்க்கக்கூடிய ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு இஷ்யூ என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பிரபலமான சேனலில் தமிழா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கருப்பழனி எப்போ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். அந்த நிகழ்ச்சி ரெகுலராக பார்க்கும்போது அது ரொம்ப காமனான ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியும். பட் இன்டெரக்டாக உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி டாக்ஸிக் கண்டென்ட் வந்து போயிட்டுருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு அவங்களுக்கு வேண்டி நரேட்டிவ் பேசக்கூடியவங்க ஸ்ட்ராங்கான ஆட்களாக இருப்பாங்க, நம்ம சைடு இருக்கிற ஒன்றுமே தெரியாது, அப்போ வாட்ஸ்அப் மெசேஜில் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறவங்க இருப்பான். ஸோ இந்த மாதிரி அவங்க எண்ட் ஆஃப் த டே அந்த ப்ரோக்ராம் பார்த்து முடிக்கும்போது அந்த காமன் மேன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அவங்க லெஃப்டாக மாறி இருப்பாங்க. ஸோ இது ஒரு மாதிரி டாக்ஸிக்காக போகுது, இது சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அதை பற்றி அதில் இருக்கக்கூடிய தவறுகள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி போடணும் அப்படின்னு போட்டோம். அதில் குறிப்பாக அந்த மதிவதரின்னு ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சங்க இலக்கியத்தில் லிவிங் டுகெதர் இருக்குது அப்படின்னு உருட்டி விட்டாங்க. எனக்கு நெஞ்சே அடிச்சிருச்சு. நான் தமிழ் ஸ்டூடெண்ட்டு, சங்க இலக்கியத்தில் எங்கடா இருக்குன்னா அதுக்கு ஒரு இலக்கணத்துலேருந்து ஒரு இலக்கியத்துலேருந்து ஒரு ஆதாரம் வேறு காட்டினாங்க. அவங்க அந்த பாட்டுக்கும் லிவிங் டுகெதருக்கும் சம்மந்தமே இல்லை, பட் அவங்க அதை ஆதாரமாக காட்டாங்க. ஸோ அதை ட்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ அங்கே தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதை இந்த மாதிரி ட்ரோல் பண்ணி போட்டு ரெகுலராக ஒரு 7-8 வீடியோ கூட போட்டோம். மொத்தமாக எல்லா வீடியோட ரீச்சும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 40 மில்லியனுக்கு மேலே ரீச். ஒவ்வொரு வீடியோ 8 மில்லியன், ஒரு வீடியோ 3 மில்லியன், ஷார்ட்ஸ்லாம் நல்ல ரீச். ஆமாம், ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் சேர்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40 மில்லியன்ட்டு நமக்கு நல்ல ரீச் போயிருந்தது. ஸோ இதனால் அந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் நாளில் இது நம்மளை பார்த்து நிறைய பேர் போட ஆரம்பித்தோடனே அதுக்கப்புறம் நமக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்துருங்க. ஆமாம், அவங்க வந்து ரீஷெடியூல் பண்ணிட்டாங்க ப்ரோக்ராமை, கருப்பண்ணி அப்படின்னா வெளியே அனுப்பிட்டாங்க. அனுப்புனதுக்கப்புறமா நமக்கு மெயில் பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் டிலீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து அவங்க இன்னமும் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு வேண முடியாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சோம். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ஒரு கம்பெனி அப்ளெக்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி, அவங்கள வச்சு ஸ்ட்ரைக் அடித்து சேனலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணோம், நம்ம மினிஸ்ட்ரியில் பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம், இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரிக்கிட்ட பேசி பார்த்தோம். அப்புறம் 2-3 பேர் வச்சு நம்ம பர்சனல் கான்டாக்டில் ட்ரை பண்ணி பார்த்தோம், பெருசாக முடியல. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது இது இந்த ஒரு சூழலில் உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? இவ்வளோ நாளாக கட்டி எழுப்புறது மனநிலை வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்க கொஞ்சம் டல் ஆகிட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிளாக் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே நாங்கள் பண்ண வேலை போய் ஒரு ஆளுக்கு 2 பிரியாணி சாப்பிடுவோம் அப்படின்னு. என்னென்னா பிளாக் ஆகிடுச்சு, பிரியாணி சாப்பிட்லான்னு சொன்னால், பாலிடாக்ஸ் நம்ம உருவாக்குனது, பாலிடாக்ஸ் நம்மளை உருவாக்கலை. இந்த மாதிரி இன்னும் 100 பாலிடாக்ஸ் கூட உருவாக்க முடியும், கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் இந்த இஷ்யூஸ் எல்லாம் நடந்தது. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணோம், முடியல. அப்புறம் இதுக்கு மேலே நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக மேலே இருக்கவங்கள்ட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு திருப்பதி கிளம்பிட்டோம். திருப்பதிக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, சேனல் வந்து ரெக்கவர் ஆகணும், திரும்ப வரணும் அப்படின்லாம் நான் வேண்டலை, அதெல்லாம் கேட்க மாட்டேன். என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட நேரடியாக 1-to-1 கான்டாக்ட் வச்சு சொல்லிட்டு வந்துட்டேன். ரிட்டன் வரும்போது கீழே அலமேலு மங்காபுரத்தை தாண்டலை, அதுக்குள்ளே ஒரு ஃபோன் கால் ஒன்று வந்தது. கால் பண்ண ஒரு பேர் ஆனந்த் சீனிவாசன். ஓகே, கனெக்ட் பண்ணிட்டே வாங்க. ஆனந்த் சீனிவாசன் கால் பண்ணார். கால் பண்ணி என்னப்பா சேனல் எப்படி, எல்லாம் கால் பண்ணால் எல்லாருக்கும் தான் கேட்பாங்க. அவர் சம்மந்தமே இல்லாமல் சேனல் எப்படி இருக்குன்னு கேட்டார். நான் இந்த மாதிரி இஷ்யூ ஓடிட்டுருக்குன்னு சொன்னால் முன்னாடியே சொல்லக்கூடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இரு நான் ஒருத்தர் நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லி முத்துராமன் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தார். கனெக்ட் பண்ணுங்க, எல்லாமே பெருமாள் பேராக வரும். அவர்கிட்ட பேசி எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு உடனே அவருக்கு கால் பண்ணி விஷயத்தை சொன்ன உடனே அடுத்து ஒரு 10 டேஸுக்குள்ளே அவங்க முடிச்சு கொடுத்துட்டாங்க. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு. அவங்க ஸ்ட்ரைட்டாக ஜி நெட்வொர்க்கிட்ட பேசி அவங்க அந்த 8 வீடியோ மட்டும் டிலீட் பண்ணிடுங்க, நாங்கள் சேனல் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஓகே ஆகி சேனல் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த சம்பவம் அந்த நேரத்தில் நடந்தது. அதுல ஒரு சின்ன ரிலீஃப் என்னன்னா, நல்ல வேளை யூடியூப் பேஜ் தான் பிளாக் ஆச்சு, ஃபேஸ்புக் பேஜ் பிளாக் ஆகல. அப்போ வந்து எங்களுக்கு ரெவென்யூ வந்து ஃபேஸ்புக்ல இருந்து அதிகம் வந்துட்டு இருந்தது. யூடியூப் ரீச்சோட நமக்கு ஃபேஸ்புக் தான் நல்ல ரீச் இருந்தது. ஸோ அதனால் பெரிய அளவில் ஃபேஸ்புக்கில் எதுவும் இஷ்யூ வராதால நமக்கு அது வரைக்கும் ஓகேன்ற மாதிரி இருந்தது. உங்களுடைய மெசேஜ் இந்த நேஷனலிஸ்டிக் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஏதாச்சும் மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருக்குது. வெறும் இது மட்டும் பண்ணிக்கிட்டு செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கலாமா, தைரியமாக துணிந்து இறங்கலாமா, நமக்கு ஏதாவது மிரட்டல்கள் வருமா, உருட்டல்கள் வருமா அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. நீங்கள் சந்தித்த சவால்கள், இந்த மாதிரி மிரட்டல் உருட்டல்லாம் வந்திருக்கா? நேரில் பார்த்தீங்களா, ஃபோன் கால்ஸில் அந்த மாதிரி? மிரட்டல் வந்திருக்கு. கடைசியாக ஒரு இஸ்ரேல் சம்மந்தமாக ஒரு வீடியோ போட்டோம். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம வீடியோவில் ஃபேஸ்புக்லேயே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 12,000 கமெண்ட்ஸ். அது கமெண்ட்ஸ் மட்டும், மெசேஜ் மட்டும் பர்சனலாக பாலிடாக்ஸ்க்கு ஒரு 150 மெசேஜ் வந்திருக்கும். என்னன்ட்டு மிரட்டல் பத்தி போட்டதுக்காக எதற்காக உங்களை மிரட்டணும் அப்படிங்கிறத அந்த தெளிவு மக்களுக்கு இருந்ததுன்னா நமக்கு வேலையே இல்லையே. நாங்கள் இந்தியாவை தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி மட்டுமே மக்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு வேலையே இல்லை. நான் எந்த மக்கள் சொல்கிறேன்னு புரியும் உங்களுக்கு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து நீ எப்படி நாங்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி பாலஸ்தீனை ட்ரோல் பண்ணி போட்டோம். அது உடனே உன்னை வெட்டியே திரும்ப அட்ரஸ் சொல்லு அப்படின்னாங்க.
ஆடியோவில் வேற கெட்ட வார்த்தையில் திட்டி உன்னை வெட்டணும், உனக்கு வந்து உன் அட்ரஸை சொல்லு, எந்த ஏரியா, நீ என்ன ஏதுன்னு இப்படியே தான் வந்தது. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த சமீபத்தில் ஒரு நாள் மெட்ரோவில் போயிட்டு இருக்கும்போது அங்கே 2 பேரை பார்த்தேன். அவங்க யார் என்னன்னு விட்டுருங்க, பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்து முறைச்சாங்க. எதுக்குடா முறைக்கிறாங்க அப்படின்னு வந்து, நீங்கள் அந்த பாலிடாக்ஸ் தானே அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஓகேன்னு உடனே சொல்ல, கொஞ்ச நேரம் பார்த்தாங்க. ஓகேக்கும் ஓகே அப்படின்றதுக்கும் ஓகே ஓகே கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி லுக் விட்டாங்க, அப்படின்ற மாதிரி லுக் விட்டாங்க. சரி எதுக்கு ஃபேனா இல்லை ஒரு நாள் அடிப்பானோ அப்படின்னு அது மாதிரி கொஞ்சம் ஃபன்னியாக நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஓகே அப்படின்ட்டு போயிட்டாங்க. பட் முறைச்சிட்டு போயிட்டாங்க. அது புரிஞ்சிருச்சு. ஓகே அதுலேயே தெரியுது ஃபேன் இல்லை. ஆமாம், வேணா இருந்தால் கண்டிப்பாக கை கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம பார்த்தா நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ. இப்போ மிரட்டல் விட்டுருங்க, பாராட்டுகள் நிறைய வந்திருக்கு. நிறைய பேர் போகும்போது நீ பாலிஸ்டாக்ஸ் சூப்பராக பண்ணுறீங்க ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, பயங்கரமாக இந்த மாதிரி ஒரு சேனல் வருமானு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், சூப்பராக பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னு. நல்லா இந்த மாதிரினா அவங்க பேசணும், நீங்க பேசுறீங்க. அதான் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அது இவங்க மேலே இருக்க கோவத்தை நீங்கள் அப்படி எங்களுக்கு காமிக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் வந்து ரெவென்யூவில் வாழறதை விட இவங்க பாராட்டில் நிறைய வாழணும். ஆமாம், போகிற இடத்துல எல்லாருமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் வாழ்த்துவாங்க. ஸோ அதில் வந்து நாங்கள் நிறைய வாழ்கிறோம். ரெவென்யூவில் வாழ்கிறத விட சரி ஓகே நம்ம நினச்சது நடக்குது. இதில் ஒரு மாதிரி ஒரு மன திருப்தி, ஆத்ம திருப்தி. கண்டிப்பாக அந்த ஆத்ம திருப்தியில் தான் அடுத்தடுத்து நாங்கள் வேலை செய்கிறோம். ஆமாம், இல்லைனா கடந்த ஒரு 2-3 மாதமாக சேனல் டோட்டலாக டவுனில் இருக்குது. ரெவென்யூலாம் டோட்டலாக அடி வாங்கிடுது, 0 தான் இருக்குது. இதில் நடுவில் ஃபேஸ்புக் ஒரு தடவை இந்த மாதிரி ஆச்சு. ஆமாம், ஃபேஸ்புக் ஒரு தடவை ஆச்சு, கிட்டத்தட்ட அது ஒரு 4 மணி நேரத்தில் ரெக்கவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதே டெக்னிக்கல் டீம்கிட்ட சொல்லி உடனே சொன்னதுனால ரெக்கவர் ஆச்சு. அப்போ தான் நாங்கள் ரொம்ப உடஞ்சி போயிட்டோம், கிட்டத்தட்ட அந்த 4 மணி நேரம். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 4 hours. அப்பயும் அதே மாதிரி தான் அந்த ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் தான் நடந்தது. திடீர்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம், ஃபேஸ்புக்கு சர்ச் பண்ணுறோம், வரல. என்னன்னு பார்த்தா நாங்கள் ஒரு 2-3 பேருக்கு தெரிஞ்ச பசங்களும் ஃபோன் பண்ணி மாதிரி சேனல் பாடுறா எங்களுக்கு வரல, ஒரு பாடுறான்னு ஒரு பதட்டத்தில் கேட்டு யாருமே வரலன்றாங்க. அப்புறம் எங்களுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அப்புறம் டெக்னிக்கல் டீம்கிட்ட பேசினோம். அவங்க அதுக்கப்புறம் என்ன இஷ்யூ அது என்ன விஷயம்னே தெரியல. அது மாஸ் ரிப்போர்ட்டிங் தான், இந்த மாதிரி இதான் அந்த இஸ்ரேல் அந்த டைம் தான் நினைக்கிறேன் மேபி. இதுக்கு பிறகு அந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா? அப்படியெல்லாம் பயப்படணும். நாங்கள் ஆரம்பத்திலே பயந்துருக்கணும். கரெக்ட், பண்றது தைரியமா பண்ணுவோம். எதிர்பார்த்தீங்களா இஸ்ரேல் வீடியோக்குலாம் மிரட்டல் வரும்? எதிர்பார்க்கல. ஆமா, ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் அது அவங்க மேட்டர். இங்க இருக்கிறவங்க அதுக்கு எதிர்ப்பா பேசுவாங்க அப்படின்றது. அது நம்ம நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டோம். ஏன்னா நம்ம நாடு எந்த ஸ்டாண்ட் எடுக்குதோ அதுக்கு ஆதரவா ஒரு வீடியோ போட்டோம். இந்தியன் கவர்மெண்டோட ஸ்டாண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம். இந்தியன்ஸ் எல்லாம் நம்மள சப்போர்ட் பண்ணுவாங்க நினச்சோம். பட் கொஞ்சம் ஷாக்கிங். ஏதாச்சும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய இருக்குது. அதில் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு 2 விஷயம். ஃபஸ்ட்டு இதுலேருந்தே வந்துடுறேன். இவர் இந்த ஃபேஸ்புக் பிளாக் ஆச்சுன்னு சொன்னார் இல்லையா? ஃபேஸ்புக் பிளாக் ஆன போது என்னாச்சு அப்படின்னா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. யூடியூப்னா கூட நான் தாங்கிடுவேன், ஃபேஸ்புக் வந்து என்னால் தாங்க முடியல, பிளாக் ஆகிடுச்சுன்னு சொல்லி யூடியூப்ல தாங்கிடுவேன். ஆமாம், ஒரு மாதிரி அப்படியே நொந்து. அந்த டைமில் யூடியூப்பில் அந்தளவுக்கு ரெவன்யூ இல்லை, ஃபேஸ்புக் தான் நமக்கு ரீச்சும் இல்லை. ஸோ இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும் சாலிட். ஆமாம், இது ஃபேஸ்புக் இல்லை ஒரு 6 மாதம் இருக்கும். ஸோ உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா, திருஞான சம்பந்தரோட ஒரு பதிகம் ஒன்று இருக்குது, பொற்கிழி பெற்ற பதிகம் சொல்லி. நான் ரெகுலராக அதை படிப்பேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து என்ன பண்ணுறதே தெரில எனக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனேன், பூஜை ரூமில் உட்காந்தேன். அந்த பதிகத்தை பாட்டிட்டு நான் பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே வந்தோடனே ராகுல்ஜிகிட்ட பேசேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு மும்பையில் இருக்கார், அவர் கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் வச்சுருக்கிறாரு. ராகுல்னா அந்த ராகுல்ல அவர் வந்து அல்ட்ரா லெஜெண்ட். ஆமாம், நம்ம ஸ்மார்ட்னு ஒரு ஆர்கனைசேஷன் சொன்னோம் இல்லையா, அவங்க மூலமாக எனக்கு ஃப்ரெண்டானவர் அவர். ஸோ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் உடனே சரி இருங்க என்னென்னு பார்ப்போம்னு சொல்லி பார்க்கும்போது சொன்னார், ஜி அது மாஸ் ரிப்போர்ட்டிங் முடியாது, சேனல் வராது அப்படின்ட்டார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே ஆமாம், எனக்கு ஹார்ட்டே நின்றுச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல தான் திருப்பதி நினச்சி கும்பிட்டு சரி ஓகே ஏதோ நடக்குது, எது நடந்தாலும் நல்லதுக்கு அப்படின்ற மாதிரி ஆகிட்டோம் அந்த நேரத்துக்கு. அப்புறம் அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவர்கிட்டருந்தே ஃபோன் வந்தது, நான் உங்களுடைய க்ரெடென்ஷியல் எனக்கு அனுப்புங்க, நான் உடனடியாக நம்ம இன்னொரு டீம்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு. அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டீம் போல். அவங்க இந்த பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய இந்த ஃபிஷி சேனல்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறதுக்கான ஒரு டீம் அவங்க ஆல்ரெடி வச்சுருக்காங்க போல. அந்த டீம் கிட்ட சொல்லி அவங்க உடனடியாக ஃபேஸ்புக்கை காண்டாக்ட் பண்ணி வித்தினே ஒரு ஆஃப் அன் ஹவரில் சேனல் வந்துருச்சு. எனக்கு அதுக்கப்புறம் தான் அப்பாடான்றது. ஸோ அது வந்து ஒரு மாதிரியான சம்பவம். சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்னொரு சம்பவம். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இந்த வரலாற்று ஆராய்ச்சிக்காக நாங்கள் போயிருந்தோம். ஆமாம், தஞ்சாவூர், கும்பகோணம் அந்த சர்க்கிளில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில். அது இப்போ எப்படி இருக்குது, எங்கே இருக்குது யாருக்குமே தெரியாது. கூகுள் மேப்பில் எதுக்கும் தேடி பார்ப்போமேன்னு சொல்லி தேடி பார்த்தேன். அவர் வச்ச பேர் வந்து சடாமுடி மகாதேவர் திருமங்கலம் அப்படின்றது அவர் வச்ச பேர். பட் இப்போ வந்து சடையார் கோயில் அப்படின்ற பேரில் இருக்குது போல். நான் அந்த பேர்லேயே தேடி பார்த்தேன். ஒரு மகாதேவர் கோயில் ஒன்று அந்த லொக்கேஷனில் இருந்ததால் சரி அந்த கோயிலை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஒரு 8 மணி இருக்கும்.
நைட் நாங்கள் கார் எடுத்துகிட்டு போயிட்டோம். பார்த்தா அது ஃபாரஸ்ட். ஒரு பக்கம் காவிரி ஓடுது, இன்னொரு பக்கம் காடு. மனித நடமாட்டமே ஒரு 5 கிலோமீட்டர் கிடையாது. தெரியாமல் அந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். வெளிச்சம் கூட இல்ல. நடுக்காட்டில் போய் சிக்கிட்டோம். பட் இருந்தாலும் கோயிலை பார்த்துடணும் அப்படின்ற வைராக்கியத்தில் காரை நிறுத்தி, கார் இதுக்கு மேலே போகாது அப்படின்னு காரை நிறுத்திட்டு ஃபோனோட ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது காட்டுக்குள்ளேருந்து ஒரு குரல் ஒன்று கேட்குது. யார் வேணும் அப்படின்னு சொல்லி குரல் கேட்டுச்சு. நாங்கள் சரி யாரோ ஆளுங்க இருக்காங்கன்னு ஒரு சந்தோஷத்தில், ஆமாம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கோயில் தேடி வந்தாங்க அப்படின்னா. எந்த கோயில் அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி இந்த சடைமுடி மகாதேவர் திருமங்கலம்னு சொல்லி 1000 வருஷத்துக்கு முன்னாடி பேர், இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னா. சடையார் கோயில் இப்போ அதுக்கு பேர் அப்படின்னார். உள்ளேருந்து குரல் கேட்டுச்சு. சரி ஓகே, அது அந்த கோயில் தாங்க தேடி வந்தோன்னா. அந்த கோயில் இங்கே கிடையாது. அது இங்கேருந்து 2 கிலோமீட்டர் இப்படியே நீங்கள் போனீங்க அப்படின்னா, காட்டுக்குள்ளேயே போனீங்கன்னா 2 கிலோமீட்டர் தள்ளி உள்ள அதை மட்டும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இப்போ அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க. காம்பவுண்ட் சைடு தெரியும், போய் பாருங்கள். ஆனால் நைட்டில் இந்த ஏரியாவில் இருக்காதையும் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே உங்கள் பேர் என்னங்கன்னு சொல்லி கேட்டேன். என் பேர் சக்திவேல் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். நாங்களும் கிளம்பி வந்து அந்த கோயிலை பார்த்துட்டோம். நான் மறுநாள் கூகுள் லொக்கேஷன் ஏன் நமக்கு தப்பாக காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூகுள் லொக்கேஷன் போய் தேடி பார்க்குறேன். நான் வரப்பு மேலே நின்னேன். கீழேருந்து குரல் கேட்டுச்சு. அந்த குரல் கேட்டு தான் நான் அப்படியே அங்கேருந்து ரிட்டன் போனேன். பட் ஆனால் அந்த குரல் கேட்காமல் இருந்தது அப்படின்னா நான் வரப்புலேருந்து கீழே இறங்கியிருப்பேன். கீழே வந்து ஒரு பெரிய நிலக்கிணறு ஒன்று இருந்திருக்கு. கூகுள் லொக்கேஷனில் கூகுள் மேப்பில் பார்க்கும்போது அங்கே ஒரு கிணறு ஒன்று இருந்திருக்கு. ஸோ வந்தது யார் என்ன எனக்கு ஒரு மாதிரி புல்லரிப்பாக இருந்தது அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் நைட்டு போய் அந்த கோயிலில் நைட்டு ஃபுல்லாக அந்த கல்வெட்டுக்கெல்லாம் அதுக்கப்புறம் கொழுப்பு அவர் வேண்டான்னு சொன்னார். அப்போ அப்படி இருந்து கூட நாங்கள் போய் நைட்டு ஃபுல்லாக இருந்து ரிசர்ச்லாம் முடிச்சுட்டு தான் வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 12 o'clock வரைக்கும் அங்கேயே காட்டுக்குள்ளே இருந்து அந்த கல்வெட்டெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்னென்னா, அதை முடிச்சுட்டு அடுத்த நாள் இன்னொரு வீடியோவுக்கு கவுண்டர் கொடுக்கணும்னு யோசித்தோம். அல்தாஃபி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், இஸ்லாமிய சொற்பொழிவாளர். அவர் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுடைய சுற்றுச்சுவரில் ஒரு இடத்துல ஒரு உருது கல்வெட்டு, உருது அரேபிக் கல்வெட்டுன்னு நினைக்கிறேன், அந்த கல்வெட்டை பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு மசூதி ஒன்று இருந்தது, ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளேயே வந்து இஸ்லாமியர்கள் வழிபட்டதுக்கான மசூதியெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்கன்ற மாதிரி அவர் அந்த ஒரே ஒரு சின்ன கல்வெட்டை வச்சு அவர் பாட்டுக்கு அவர் என்னென்ன ஸ்டோரி எழுதணுமோ எழுதிட்டார். எழுதி முடிச்சதுக்கப்புறமா பக்கத்தில் இருந்த லோக்கல் ரெசிடென்ட்டு, அவர் ஹிந்து, அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஆமாம் நாங்களாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கோம், ஸோ இந்த கல்வெட்டு கூட ரொம்ப நாளாக இங்கே இருக்குது அப்படி தான் அப்படின்ற மாதிரி தெரியாமல், அவருக்கு விவரம் தெரியல, அவர் தெரியாமல் சொல்லிட்டார். அப்புறம் இது இஷ்யூ கொஞ்சம் பெருசாக எல்லார்ட்டையும் ஒய்டாக போக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு நம்ம கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யோசிச்சோம்னா, நேரடியாக அந்த கல்வெட்டு தேடி போயிட்டோம். போய் அந்த கல்வெட்டை பார்த்தாச்சு. பட் இப்போ வந்து அந்த பேசினவர் இருக்கார் இல்லையா, ஆமாம் நாங்கள் இது ரொம்ப நாளாக அந்த கல்வெட்டு இங்கே இருக்குன்னு சொல்லி அந்த லோக்கல் ரெசிடென்ட் ஒருத்தர் பேசினார் இல்லையா, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. இவரை வந்து இவரை பார்த்தோம்னா தான் நமக்கு அந்த கல்வெட்டை பற்றின உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கையை கட்டி நின்றுட்டு இருக்கோம். அவர் வந்து அது ஒரு வனபத்திரகாளியம்மன் கோயிலுடைய வாசலில் இருக்குது. நான் அந்த கோயில் வாசலில் நின்றுட்டு இருக்கேன். ஸ்ரீரங்கம் எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே அவர் எங்கே போய் தேடுறதுன்னு தெரியல. நான் கையை கட்டிட்டு நான் பாட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா வாசலில் ஒரு சவுண்டு, கோயில் வாசலில் ஒரு பைக் ஒன்று சரிக்கு கீழே விழுந்துட்டார் ஒருத்தர். குடுகுடுன்னு போய் நம்மளை தாண்டி போய் கீழே விழுந்துட்டார். நான் கரெக்டாக பார்த்தேன் யாரோ விழுந்தாங்கன்னு. ஆனால் அது எங்களை பார்த்து தான் திரும்புறதுக்காக வரும்போது அப்படி திரும்பும்போது லைட்டாக சறுக்கி விட்டார். அப்புறம் பார்த்தா இல்லை உங்கள் எதுக்கோ வந்திருக்கீங்களே, அவர் டக்குன்னு வந்து நான் போய் தூக்கி விடுறேன், இவர் பைக்கை தூக்குறாரு, நான் ஆளை தூக்கி ஃபேஸை பார்க்குறேன், பார்த்தா நம்ம யார் அப்படின்னு நினச்சப்போ அவரே வந்திருந்தார். ஸோ அது வந்து ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். இதெல்லாம் ஒரு டிவைன் பிளெஸிங் இருக்குது கண்டிப்பாக. நான் அதான் சொல்லுவேன், பாலிடாக்ஸ் வந்து நானோ இவரோ நாங்களாம் நடத்துறது கிடையாது, அதுக்கு மேலே யாரோ ஒருத்தர் இருக்குது. இந்த A2B வீடியோ சொன்னேன் இல்லையா, அதுக்கும் அதே மாதிரி தான் நடந்தது. A2Bக்கு சென்னை மாதிரி ஒரு சிட்டி, அதுலேயும் அண்ணா நகருக்குள்ளே நரிக்குறவர் எங்கே போய் தேடுவோம், அந்த இடத்துல அவங்க எங்கே இருப்பாங்க சொல்லுங்கள். நாங்கள் அப்போது கிளம்பிட்டேன், இதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டாகணும், ஏதாவது ஒரு நரிக்குறவர் யாரையாவது பிடிச்சி நம்ம ஹோட்டலுக்குள்ளே போகணும். அவங்க விட்டுட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, இவங்க உண்மையிலே சமூக நீதியை காப்பாற்றுறாங்கன்னு சொல்லி அவங்கள பாராட்டி வீடியோ போடணும். அப்படி விடலை அப்படின்னா பெரியாரை பற்றி பேசிட்டு இவ்வளோதான் அவங்க சமூக நீதியான்னு கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு போனோம். பட் நரிக்குறவருக்கு எங்கே போகிறது, எதை பற்றின ஐடியாவுமே எனக்கு கிடையாது. கரெக்டாக அந்த ஹோட்டல் வாசலே வந்தார் ஒருத்தர். ஜஸ்ட்டு நான் முருகான்னு நினச்சிட்டு நான் கிளம்பிட்டேன். கிளம்பி போய் ஹோட்டல் வாசலில் நின்றுக்கிட்டு யோசித்தேன் யாராவது இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறேன். டக்குன்னு பின்னாடி ஒரு கை தட்டி அண்ணா அப்படின்னாரு. யாருன்னு திரும்பி பார்த்தா நரிக்குறவர். ஓகே. ஸோ இது எல்லாமே நேச்சர் நமக்கு சப்போர்ட் பண்ணும். நம்மளுடைய நோக்கம் நல்லா இருந்தது அப்படின்னா இயற்கை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்த ஒரு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள். வேற நெகிழ்ச்சியான சம்பவங்கள் இருக்கா? திருவையாறில் நாங்கள் இந்த ஹிஸ்ட்ரி வீடியோ இந்த ரிசர்ச்சில் இருக்கும்போது திருவையாறில் அன்றைக்கி நைட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ எங்கே ஸ்டே பண்ணுறது தெரியல. என்ன பண்ணோம், நம்ம அந்த திருவையாறு ஆத்தங்கரையிலே ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை கொண்டு ஒரு இடத்துல நிறுத்திட்டு திருவையாறு ஆத்தங்கரையிலே நாங்கள் அந்த படித்துறையில் படுத்துட்டோம். படுக்கலான்னு படுக்கும்போது திடீர்னு பக்கத்தில் இருந்த வீட்டை சேர்ந்த நபர்கள் எல்லாருமே வந்தாங்க. வந்துட்டு தார்பை கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. அவங்க வீட்டு பையன் மாதிரி நம்ம படித்துறையில் படுத்துருக்கோம், அவங்க வீட்டு பசங்க மாதிரி அவங்க வந்து கேர் எடுத்து நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு பண்ண இல்லை, அதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது.
நம்ம பாலிடாக்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. யாரோ வந்து படித்துறையில் படுத்திருக்காங்க அவ்வளோதான். வந்து அவங்க அவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டாங்க. இதில் நான் நெகிழ்ச்சியான சம்பவம் சிரிக்கிறதா அழகிறதான்னு தெரியல. அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு மிட் நைட்டில் தண்ணி தாங்க அடிக்குது. நான் எந்திரிச்சு தண்ணி எங்கே கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன். பக்கத்தில் பைப்பில் போய் பிடிச்சிட்டு இருந்தேன். டக்குன்னு படுத்துருந்த ஒருத்தர் எந்திரிச்சு வந்து, தம்பி அதை வந்து பயன்படுத்துகிற தண்ணி தான், குடிக்கிற தண்ணி இல்லைப்பா, இரு நான் கொடுக்குறேன்னு சொல்லி வீட்டிலேருந்து மிட் நைட்டில் எந்திரிச்சு வந்து தண்ணி கொடுத்தாரு. தண்ணி கொடுத்தோடனே நன்றிண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். சண்டைக்கு வந்துட்டாரு. என்ன நீங்கள் எப்படி நீங்கள் நன்றி சொல்லுவீங்க? மனுஷனுக்கு மனுஷன் வந்து ஒரு தண்ணி கொடுக்கறது கூட நன்றிலாம் சொல்லிங்கன்னா, இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்கிறது? என்ன காலம் இப்படி மாறி போய் கூட சண்டை கொண்டார் அவர். நன்றி தானேங்க சொன்னேன் அப்படின்றது. ஆனால் உண்மையிலே திருவையாறு மக்களுக்கு வந்து என்றைக்குமே நான் நினச்சி பார்ப்பேன். இந்த அளவுக்கு ஓகே, யாரோ படித்துறையில் படுத்துறவங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டது, அவங்க படுக்கிறது பாய் பெட்ஷீட்லாம் கொண்டு வந்து கொடுத்தது, நன்றி சொன்னது சண்டைக்கு வந்தது. இந்த மாதிரி ஒரு வேல்யூஸ் அப்படிங்கிறது சிட்டில பார்க்க முடியல அப்படிங்கிற ஒரு ஆதங்கமா இருக்கு. கண்டிப்பாக சிட்டியில் நம்ம இந்த அளவுக்கு பார்க்க முடியாது. பக்கத்து வீட்டில் குழம்பு கட்டாலே கதை சேர்த்திடுவாங்க, கோ அண்ட் ஆஸ் செக்யூரிட்டி அப்படிம்பாங்க. அங்கே வந்து உண்மையிலே இதெல்லாம் நெகிழ்ச்சியான சம்பவம். இப்போ நீங்க நேஷனலிஸ்டிங் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் இந்த திராவிட ஊடகவியலாளர்கள் அவங்கள பத்தி பேசியே ஆகணும். நீங்க ரொம்ப அதிகமா ஃபாலோ பண்ணக்கூடிய திராவிட ஊடகவியலாளர்கள் இருக்காங்களா? என்னமா கூறாண்டா கொய்யா அப்படின்ட்டு யாரும் இருக்காங்களா? அந்த மாதிரினா நம்ம தமிழ் கேள்வி செந்தில் ஒருத்தர், ரெண்டு கார்த்திகை செல்வன் சொல்லலாம். இவங்க 2 பேரையுமே அப்பப்போ பார்ப்பேன், இவங்க எப்படியெல்லாம் உருட்டுறாங்க அப்படின்னு. தமிழ் கேள்வி செந்தில் கூட யாருக்காவது இவருக்கு கவுண்டர் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சது, நீங்க அதுக்கு முயற்சி எடுத்தது அது வந்து கவுண்டர் கொடுக்கணும்னு நினச்சது பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட ஐடியாலஜியில் இலக்கியங்களை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க. ஏதோ இவங்களாம் இலக்கியத்தை கரைச்சி குடிச்சவங்க மாதிரியே பேசுவாங்க. அந்த மாதிரி பேசக்கூடியவங்க கவுண்டர் கொடுக்கணும். குறிப்பாக அவங்க அந்த மதிவதனின்னு ஒருத்தவங்க, அவங்க சங்க இலக்கியம்லாம் எடுத்து போட்டு புரட்டி பார்த்த மாதிரி அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. சங்க இலக்கியத்தில் லிவிங் டுகெதர் இருக்குது, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. வள்ளலார் வந்து இறை மறுப்பாளர் அப்படின்னு பேசுவாங்க. போகர் வந்து இறை மறுப்பாளர் அப்படின்னு பேசுவாங்க. போகர் இறை மறுப்பாளர். அப்புறம் இதுக்கே பழனியில் அவர் அவ்வளோ பெரிய சிலை, முருகன் சிலை செஞ்சு வச்சார். இப்போ சமீபத்தில் சுகிசிவத்துக்கு கவுண்டர் கொடுக்கணும்னு சொல்லி வச்சுட்டு இருக்கோம். சுகிசிவம் வந்து முன்னாடி என்ன சொன்னார்னா, முருகனும் சுப்பிரமணியனும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். அதுக்கு ஒரு வீடியோ போட்டோம். அப்புறம் என்னாச்சுன்னா, பழனியில் கொடிமரமே கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டார். இப்போ பழனியில் இருக்கிறது முருகனே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார். முருகனே கிடையாது. ஆமாம், இப்போ லேட்டஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று வந்துருக்குது, பழனியில் இருக்கிறது முருகனே கிடையாது. இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஆரம்பிக்கிறாங்க, அடுத்து போக 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 இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கான நோக்கம் என்ன நினைக்கிறீங்க? நோக்கம் என்ன, அவங்க அடுத்து இவங்களுக்குலாம் பெருசாக நோக்கம் கிடையாது. இவங்களுக்கு ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் பேசினா தான் ரூலிங் கவர்மெண்ட் சைடில் நமக்கு ஏதாவது கிடைக்கும். அதுக்கு வாங்கியிருக்கிற சுகிசிவம் வந்து ஹெச்ஆர்என்சியில் அட்வைசராக இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி அவங்களோட பர்சனல் பெனிஃபிட்டுக்காக என்ன சொல்கிறது, நம்ம வந்த வழியவே கலாய்க்கிறது அப்படின்றது, அதுக்கு எதிரான தப்பான விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது அவ்வளோ சரியான விஷயம் இல்லை. அவங்க நோக்கம் அவங்களோட பர்சனல் பெனிஃபிட், அவ்வளோதான். ஓகே, ஆமாம். ஏதாச்சும் ஒரு திராவிட ஊடகவியலாளரோட இல்லை திராவிட சிந்தனையாளரோட 1-to-1 டிஸ்கஷன் போட்டு டிபேட் பண்ணணும்னா யாரு கூட போவீங்க? மதிவதனி. நீங்க முதல்ல மௌன விரதமாகவே இருக்கீங்களே. நான் பேச வேண்டியதுலாம் அவரே பேச. ஆமாம், இவரே பேசிட்டாரு. நானும் மதிவதனியும் வச்சுக்கலாம். வேற யாராவது சொல்லுங்க. சுபவீரபாண்டியன். சுபவீரபாண்டியன் என்ன காரணம்? காரணம் அவரும் நம்ம என்ன சொல்கிறது, திருமணம் கூட நம்மளோட தான் நம்மளை பயங்கரமாக நம்மளோட ஐடியாலஜிலாம் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஓகே, திருமணம் கடந்த உறவு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கலாம். எப்படி ஒரு சொசைட்டியில் திருமணமான ஒரு பொண்ணு இன்னொருத்தரோட தொடர்பில் இருக்கிறத வந்து நீங்கள் நியாயப்படுத்துவீங்க? அது அவங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லணும், கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா நெக்ஸ்ட்டு வர ஜென்ரேஷனுக்கு நம்ம எந்த மாதிரியான படிப்பினையை நம்ம கொடுக்குறோம்? இதெல்லாம் ரொம்ப நம்ம ஜனரஞ்சகப்படுத்திட்டோம் அப்படின்னா, அப்போ அந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? ஆல்ரெடி ஸ்கூல் காலேஜில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும், நல்லா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ன்றாங்க, கஞ்சா ஈஸியாக பழக்கத்தில் இருக்குது, ஆல்கஹால் அடிக்கலன்னா பூமருங்கிறாங்க. ஆமாம், நெத்தியில் பொட்டு வச்சுட்டு இருந்தால் பூமருன்றான், சிகரெட் அடிக்கிறவனு ஹீரோன்றான். இந்த அளவுக்கு ஆல்ரெடி சொசைட்டி டோட்டலாக தலைகீழாக போயிட்டு இருக்கும்போது, இருக்கிறது நம்ம காப்பாற்றி வச்சுருக்கிறது ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் காப்பாற்றி வச்சுருக்கிறோம். அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சரையே டோட்டலாக நமக்கு எடுக்கணும் அப்படின்னா, அதுலேயே போய் நம்ம திருமணம் கடந்த உறவுன்னு கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா, அது என்ன மாதிரியான ஒரு படிப்பினை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம கொடுக்க சொல்லுங்கள். ஸோ இவங்களெல்லாம் நேரடியாக கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லையான்னு நமக்கு தோணும். இப்போ கேள்வி கேட்க வேண்டிய ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய இரட்டை நிலைப்பாடு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கு. நீங்க பெரிதும் இப்படி இல்லாமப்பா இருப்பாங்க ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற போர்வையில் இப்படி இல்லாம இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சம்பவங்கள் இல்லை ஆட்கள் நீங்க? கார்த்திகை செல்வன் கட்டாயமாக சொல்லி ஆகணும். கார்த்திகை செல்வனை சார் வந்து நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்க, இந்த புதிய தலைமுறையுடைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அண்ணாமலை அவர்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கேள்வி கேட்கும்போது முன்னாடி காலை தூக்கி அந்த பேரிகேடு மேலே வச்சுட்டு திமிராக பேசுறது, நேராக அவருடைய கேபின்குள்ளேயே போய் கத்தி பேசுறது, சத்தமாக பேசுறது, இந்த மாதிரிலாம் இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்க. பாராட்டுகள். ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட்டோட கேபின்குள்ளே போய் பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்குது, தைரியம் இருக்குது அப்படின்னா ஓகே, வாழ்த்துக்கள். பட் ஆனால் இதே தைரியம் மற்றவங்ககிட்ட உங்களுக்கு இருக்கா? அது வந்து நம்ம கேட்டாகணும். கார்த்திகை செல்வனோட இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா,
எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அப்போது எதிர்க்கட்சி தலைவர் இப்போ முதலமைச்சராக இருந்தவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு, இவ்வளோ எனர்ஜி உங்களுக்கு எங்கேருந்து வருது, உங்களோட ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறீங்க, அப்புறம் வந்து எல்லா இடத்துக்கும் ஏன் நீங்களே போகிறீங்க, அது அவரே ஃபீல் பண்ணல, அவர் ஒய்ஃபே ஃபீல் பண்ணல, நீங்கள் எதுங்க ஃபீல் பண்ணுறீங்க, எல்லா இடத்துக்கும் நீங்களே தான் போகணுமா, உங்கள் ஆட்களை யாரையும் அனுப்பி வைக்கக்கூடாதா, ஏன் வேணால் நீங்கள் வேணால் போகிறீங்களா, இது என்ன ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்குற கேள்வி அது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பப்ளிக் வந்து கேள்வி கேட்கணும், என்னடா பண்ணுறீங்க நீங்கள், அங்கே அப்படி கேள்வி கேட்குறீங்க, இங்கே இப்படி கேள்வி கேட்குறீங்க, எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி இருக்கணும், இங்கே நீங்கள் கேள்வி கேட்ட தப்பு இல்லை அப்படின்னா அங்கேயும் அதே மாதிரி கேள்வி கேட்கணும். பட் இல்லை எங்கேயுமே கேட்காது. இல்லைன்னா எங்கேயுமே கேட்காது, இது எல்லா பக்கமும் ஒரு மாதிரி பாலிஷ்டாகவே போயிரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்கள இப்போதைக்கு அடுத்த கட்டமாக பாலிடாக்ஸ் என்ன செய்யறதா இருக்கீங்க, வேற ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா, இல்லை இப்படியே கண்டினியூ பண்ணலாமா, உங்களுடைய குறைந்தபட்சமான கோல் இலக்கு அப்படிலாம் இருக்கும் இல்லையா? குறைந்தபட்ச இலக்கு முதல்ல பாலிடாக்ஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அது வந்து இப்போதைக்கு 2 பேரை மட்டுமே வச்சு ஓடிட்டுருக்கு. ஸோ அது ஒரு டீமாக அது ஆட்டோமேட் ஆகணும், அது ஒரு டீமாக ஆட்டோமேட் ஆட்கள் தேவைப்படுது. ஆமாம், கண்டிப்பாக கண்டென்ட் எடிட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஸோ பார்க்கக்கூடியவர்கள் யாரும் விண்ணப்பிக்கணும்னா கண்டிப்பாக விண்ணப்பிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட politics2022@gmail.com நம்மளோட மெயில் ஐடி இருக்குது. அதில் உங்களுடைய ரெஸ்யூம் அனுப்புங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. ஸோ அது ஒரு டீமாக மாற்றணும் ஒன்று. இன்னொன்று சொசைட்டியில் இன்னொரு இடத்துல நம்ம கொஞ்சம் லேக் ஆகிறோமோன்னு எனக்கு ஒரு சின்ன யோசனை என்னென்னா, இந்த வரலாற்று விஷயங்கள் வந்து இப்போது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு, வரலாற்றை படிக்கணும் அப்படின்னு. பட் அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு ஐடியாலஜி சார்ந்தவர்களாக இருக்காங்க. என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு போய் சேர்க்க மாட்றாங்க, அவங்களுக்கு விருப்பப்பட்ட மசாலாவெல்லாம் உள்ளே சேர்க்க ஆரம்பிக்கிறேன். அதில் 2-3 சேனல்ஸ் ஃபெமிலியரான சேனல்ஸு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கங்கை கொண்ட சோழபுரம் பெரிய கோயில் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறாங்க. அங்கே வந்து சிதிலமடைஞ்சிருக்கக்கூடிய இடங்கள்லாம் காட்டுறாங்க. இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ராஜேந்திர சோழன் கட்டணத்தில் 80% கூட கிடையாது. அதுக்கப்புறம் வந்தவங்க அதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். வெறும் 20% தான் அவர் கட்டணத்தில் இப்போ இருக்கிறது, மற்றதெல்லாம் இடிச்சிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி வீடியோ போடக்கூடிய நபர்கள் யாருமே அதை யார் இடித்தாங்க, எதுக்காக இடித்தாங்க, இந்திய மன்னர்கள் யாருக்குமே கோயில் இடிக்கக்கூடிய பழக்கம் கிடையாது. மாரவர்மன் சுந்தரபாண்டியன் படையெடுத்து வந்ததன் மூலமாக அரண்மனைகளை இடித்தார், கோட்டைகளை இடித்தார், இல்லை பள்ளிப்படைகளை இடித்தார். பட் ஆனால் கோயில்களை அவர் இடிக்கலை. அப்படி எந்த இந்திய மன்னருமே கோயில்கள் இடிக்கலை. ஆனால் நம்மளோட கோயில்கள் இடிஞ்சிருக்கு. அப்போ யார் இடித்தாங்க அப்படின்றத இவங்க பதிவு பண்ணவே மாட்டுறாங்க. வராங்க, இதெல்லாம் சிதிலம் அடைஞ்சிருக்கு, காலப்போக்கில் சிதையிற மாதிரியான கோயிலையும் அவங்க கட்டி வச்சுருக்காங்க. அப்போது இந்த கோயிலை இடித்தது யார் அப்படின்றத மக்கள்கிட்ட அவங்க பதிவு பண்ணுறதே கிடையாது. ஸோ அப்போ நம்ம வரலாற்று விஷயங்களை நம்ம கொஞ்சம் லேக் ஆகிறோம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ அடுத்ததாக பாலிடாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும், புதிய வெஞ்சராகவா இல்லைனா இதே சேனலில் இல்லை இன்னொரு சேனலே புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். சேனலாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. ஆமாம். இன்னொன்று ஹிஸ்ட்ரின்னு சொன்னோன்னே உங்களுடைய ஒரு முக்கியமான வீடியோ, எனக்கு ரொம்ப பிடித்த வீடியோ அப்படின்னா, நீங்கள் பட்டியலினத்தவர் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறத ஒரு பிளாகாகவே ஒரு வாக்ஸ் பாப்பாவே பண்ணியிருந்தீங்க இல்லையா? அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அது பண்ணணும்னு எப்படி தோணுச்சு முதல்ல? ஏன்னா கவுண்டர் கொடுக்கறது அப்படிங்கிறது ஸ்டுடியோவில் உட்காந்துக்கிட்டு ஒரு நாங்களா கவுண்டர் கொடுப்போம், பட் இது மாதிரி கடத்துக்கே சென்று கவுண்டர் கொடுக்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி அந்த எண்ணம் வந்துச்சு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பீஃப் சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா அப்படின்ற டிஸ்கஷன் வந்து வேண்டியதில்லை, அவங்கவுங்க விருப்பப்பட்டதான் சாப்பிடலாம். ஓகே, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதுக்கு அனுமதி கொடுக்குது. பட் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்ணுறதுன்றது திணிக்கிறது. நீங்கள் வந்து இப்போது ஹிந்தி 3ஆவதாக ஒரு லாங்குவேஜ் படிங்கன்னு சொன்னாலே நீங்கள் ஹிந்தியை திணிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அசைவ உணவை நீங்கள் வந்து ப்ரமோட் ஏன் பண்ணுறீங்க? பப்ளிக் ப்ரோக்ராமில் வச்சு அந்த கறி இந்த கறி பெரிய கறி அப்படின்னு பாட்டு பாடுறது, இதை ப்ரமோட் பண்ணுறது எதுக்காக? விருப்பப்பட்டவன் சாப்பிட்றான், விருப்பப்படாதவன் சாப்பிடாமல் இருக்க போகிறான். அதை ப்ரமோட் பண்ணுறான்னு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்போது ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய உணர்வு அதை சாப்பிடக்கூடாதுன்ற உணர்வு, அதை அப்படியே சத்தம் இல்லாமல் கடந்து போகிறத விட்டுட்டு அதை ப்ரமோட் பண்ணி நீங்கள் சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா தேவையில்லாமல் இன்னொருத்தரோட உணர்வை புண்படுத்தணுன்றது உங்களுடைய நோக்கம், ரைட்? இதில் இன்னும் ஒரு படி மேலே போய் பட்டியல் சமூகத்தவர் எல்லாருமே வந்து இப்போ மாட்டுக்கறி தான் சாப்பிடுவாங்க, அவங்களுடைய மெயின் ஃபுட்டே மாட்டுக்கறி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் போயிட்டு இருந்தது. எனக்கு நிறைய பட்டியல் சமூக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது ஆரம்பிச்சா, நாங்கள்லாம் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனால் பப்ளிக்கில் ஒரு நரேட்டிவ் எப்படி போகுதுன்னா, நீ மாட்டுக்கறி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி நரேட்டிவ். நம்ம சீமான் கூட பேசியிருப்பார், இப்போ ஒரு 1/2 கிலோ மாட்டுக்கறி எடு, ரெக்கையை தூக்கிட்டு நட அப்படின்னா, நட எங்கேயா இப்போ வாங்கிட்டு நடந்தவா. ஸோ அப்போ இந்த நரேட்டிவ் உடைக்கணும், உண்மை என்னன்றதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், பட்டியல் சமூகத்தவர் இல்லை, அவங்க சொல்ல வந்தது என்னென்னா ஸ்லம்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் ஸ்லம்முக்கே கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்போம்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டாக கேட்கும்போது ஒரு ஷாக்கிங் கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே சொன்னது, நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றதுல தம்பி, நாங்கள் போர்க்கு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு. எங்களோட மெயின் ஃபுட்டு போர்க்கு தான் எங்களுக்கு. அதாவது நாங்கள் போன இடத்துக்கு பின்னாடி தான் நிறைய போர் கடைங்க இருந்தது. பட் ஆனால் இப்போ அது ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சாக்கான ஒரு பெரிய கிரவுண்ட் ஒன்று இருக்குது, அந்த கிரவுண்டு ஃபுல்லாக போர்க்குக்கான சந்தையே இருந்தது அங்கே. இப்போ அப்படியே ஆட்டு சந்தைகள்லாம் இருக்குது.
அந்த மாதிரி போர்க்குக்கான ஒரு சந்தையே இருந்ததாங்க. பட் இப்போ வந்து அந்த சந்தை நடக்கிறது இல்ல. போருக்கு கடை வச்சா இன்டைரக்டான மிரட்டல்கள் வருது. எங்களால் போருக்கு கடை வைக்க முடியலை அப்படின்றாங்க. எங்களோட மெயின் ஃபுட் போர்க்கு தான், போர்க்கு சாப்பிட முடியல. அதனால நாங்கள் பீஃபுக்கு மாறுறோம் அப்படின்றாங்க. ஸோ அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இந்த ஜென்ரேஷன் தான் மாற்றம் அப்படிங்கிற Yes. தொடங்குது அப்படிங்கிறீங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு உணவை வேணும்னே கம்மி பண்ணி சாப்பிட விடாமல், அதை சேல்ஸ் பண்ண விடாமல் தடுத்து அவங்கள இன்னொரு உணவை நோக்கி நகர்த்துறாங்க. இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு திணிப்பு. இன்டைரக்டாக அவங்கள வந்து கொண்டு போய் நீங்கள் போர்க்கு இது பீஃப் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாயில் திணிக்காத குறையாக திணிக்கிறாங்க. அவங்க சாப்பிட்ற ஒரு உணவை வேணும்னே குறைச்சி, இது வெள்ளைக்காரன் பண்ண அதே டெக்னிக் தான். வெள்ளைக்காரன் என்ன பண்ணா, இந்தியாவில் பஞ்சத்தை ஏற்படுத்தினா, பசி பட்டினின்னு வரும்போது டக்குன்னு அவங்களோட மிஷினரிஸை உள்ளே இருக்குன்னா, நான் உனக்கு பிரெட்டு தரேன், நீ இந்த பக்கம் வா, மதம் மாறு அப்படின்னு சொன்னாங்க. அதே தான் இன்டைரக்டாக என்ன பண்ணாங்க, போர்க்கை குறைச்சி அவங்கள பீஃப் நோக்கி நகர்த்துறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஷாக்கிங் கிளைமேக்ஸ் எனக்கு அந்த விஷயத்தில் இதில் கிடச்சிது. நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ பண்ணியிருப்பீங்க, அந்த வீடியோ இவ்வளோ வைரலாக போகும்னு எதிர்பார்க்காம இருந்த ஒரு வீடியோ வைரலாக போச்சுன்னா இந்த வீடியோ சொல்லுவீங்க? ரஷ்யா சம்மந்தமாக இந்த ஒரு தடவை 62 வார்லேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் வாரப்போ அமெரிக்கா, ஃப்ரான்ஸ் இல்லை 71 கரெக்ட், எல்லாருமே கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவன் ரஷ்யாவோட சப்மரீன் நமக்கு சப்மரீன் அனுப்பிச்சு, அதான் அந்த வீடியோ கிட்டத்தட்ட ரெடி பண்ணி போட்டோம். அது போகவே போகாதுன்னு தான் நினச்சோம். அப்போ வந்து இது நடந்ததுன்னு நினைக்கிறேன், புக் ஃபேர் நடந்தது. அங்கே போயிட்டு நான் சரி ஓகே வீடியோ போட்டு போயிட்டோம். போய் வந்து பார்த்தா 1 மில்லியன் ரீச், எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டைம் தான் இன்னும் ஏதோ அப்போ வார் டைமில், உக்ரைன் ரஷ்யா வாரப்ப. ஓகே, இறுதியாக என்னுடைய ஒரே கேள்வி, ஒரு நேஷனலிஸ்ட் எக்கோசிஸ்டம் இங்கே பில்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி உருவாகணும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சோஷியல் மீடியால இப்போ சோஷியல் மீடியாங்கிற அந்த டூல் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டூலா இருக்கு. எப்பேற்பட்ட மனுஷனையும் இது இவன் சொல்றது கரெக்டா தானப்பா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றவங்க டக்குனு இப்படி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல். நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நேஷனலிஸ்ட் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்றது, ரைட் விங் எக்கோசிஸ்டம்னு சொல்றதை விட ஒரு நியூட்ரலான எக்கோசிஸ்டம் நமக்கு வேணும். ஓகே, யார் தப்பு பண்ணாலுமே கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு எக்கோசிஸ்டம் இங்கே க்ரியேட் ஆகும். ஏன்னா இங்கே என்ன சிஸ்டம் இருக்குது அப்படின்னா, அவர் சொன்னால் நம்ம பாலிஷ்டாக போகணும், இவங்க சொன்னால் நம்ம சத்தமாக கேட்கணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. தூத்துக்குடியில் கஸ்டடி டெத்து ஒரே ஒரு 2 பேர் மட்டும் டெத் ஆனதுக்கு தமிழ்நாடே கொந்தளிச்சு. பட் ஆனால் இப்போ எத்தனை நடந்திருக்கு யாரும் கொஸ்டின் பண்ணுறதில்ல. இப்போ கள்ளச்சாராயத்தில் எத்தனை பேர் செத்துருக்காங்க? ஏதாவது டிபேட் நடந்ததா? ஸ்டேட் முழுக்க ஏதாவது இஷ்யூ ஆச்சா? ஏதாவது நடிகர்கள் யாராவது மக்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. நடிகர்கள்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நியூட்ரலான ஒரு எக்கோசிஸ்டம் முதல்ல வரணும். அப்போ தான் வந்து டெமோக்ரஸி பாதுகாக்க முடியும். பத்திரிகையாளர்களுக்கு முதுகெலும்பு வேண்டும் அப்படிங்கிற. கண்டிப்பாக முதுகெலும்பு இல்லாமல் இப்போ இருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே ஒரு எக்கோசிஸ்டம் ஒன்று வேணும். தப்பு யார் பண்ணாலுமே தப்பு தான். ஸோ அதை தைரியமாக கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தைரியம் வரணும் அவங்களுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல பத்திரிகைகள் ஃபினான்ஷியலாக முதல்ல எப்படி சஸ்டெயின் பண்ணிக்கிறது அப்படின்றத அடுத்து நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஆமாம். ஏன்னா ஒரு காலத்தில் பத்திரிக்கை நேர்மையாக இருந்தது. பட் நேர்மையாக இருக்கும்போது பத்திரிகையாளர்கள் ஒரு ஜோரெலாம் போய் மாட்டிக்கிட்டு, ஒரு புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு, ஒரு குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பாரதியார் மாதிரி பத்திரிகையாளர் தான் இருந்தாங்க. பட் எப்போ பத்திரிகை வந்து ரிச்சாக ஆரம்பிச்சதோ, இது ஒரு வசதியான ஒரு டிபார்ட்மெண்ட்டாக, பணம் கொழிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டாக மாறிச்சோ, அப்போ வந்து எல்லாரும் ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போது நியூட்ரலான ஒரு பத்திரிகை அப்படின்ற ஒரு சிஸ்டமே இங்கே இல்லை. அப்போது இதுக்குன்னு ஒரு எக்கோசிஸ்டம் வந்து கிரியேட் ஆகும். பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல ஃபினான்ஷியலாக அவங்க முதல்ல தன்னைத்தானே சஸ்டெயின் பண்ணிக்க ஆரம்பிக்கும். சாரி, முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். ஸ்மார்ட் மற்றும் பாலிடாக்ஸ் இணைந்து ஒரு ஆன் கிரவுண்ட் ஈவெண்ட் ஒன்று பண்ணீங்க. ஆலய விடுதலை அவசியமா அரசியலா, இஃப் ஐம் நாட் கரெக்டா? அந்த ஈவெண்ட் பண்ணும் அப்படி எப்படி தோணுச்சு? அண்ட் இந்த டாபிக் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? ஸோ என்னாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈவெண்ட் வந்து ஒரு வென்யூ புக் பண்ணிட்டோம். ஈவெண்ட்டுக்கான வேலைகள்லாம் தயாராகிடுச்சு. ஈவெண்ட்டுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி வந்து வென்யூலேருந்து ஃபோன் பண்ணி, தம்பி நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. ஓகே, எதுக்குங்க கேன்சல் அப்படின்னா, இல்லை தம்பி எங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வருது, நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா. என்ன ப்ரெஷர் என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா. இல்லை தம்பி முடியாது, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னாங்க. சொன்னேன் இல்லைங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணேன். இல்லைங்க கண்டிப்பாக முடியாது, அப்புறம் நான் கேஸ் போடுவேன், நான் ஆல்ரெடி அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், பில் வாங்கிட்டேன், அதனால் எனக்கு கண்டிப்பாக கேஸ் போடுவேன். தம்பி ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு சைடும் ப்ரெஷர் வருது, நீங்களும் ப்ரெஷர் பண்ணிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. சரி, ரொம்ப பாவமாக இருந்தது. நம்மளே சரி அந்த ப்ரெஷர் நம்மளே எடுத்துப்போன்னு சொல்லிட்டு சரி விடுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு, வேறு ஒரு ஹோட்டலை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வென்யூஸ் எல்லாம் யோசிச்சு வேறு ஒரு ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலுக்கு போய் அங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. கெஸ்ட்டு முதற்கொண்டு எல்லாம் வரத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நைட்டு இது, அதாவது ஹோட்டலோட இது மேனேஜரை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு கிட்டத்தட்ட நைட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 மணி வரைக்கும் அவர் பாவம் அவர் தலையை என்ன பண்ணாங்க? ஏன் வச்சிங்க, எப்படி நீங்கள் அவர் அதாவது ப்ரொடெஸ்ட் பண்ணாமல் தெரியும், ஜட்ஜு வரப்போறாருன்னு நீங்கள் எப்படி ஓகே சொல்லலாம், இந்த டாபிக் ரொம்ப கான்ட்ரவர்சியான டாபிக்கு, இதெல்லாம் அவங்க நேரடியாக சொல்ல. ஓகே, அவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னா, நாளைக்கு ஜட்ஜு வராரு, ஒருவேளை பாம் பிளாஸ்ட் நடக்கலாம், ஒருவேளை சுடலாம், சுட்டுடலாம் அவங்கள யாராவது,
இந்த மாதிரிலாம் அதுக்கு நீங்க நடந்தது பாதுகாப்புக்கு அப்படின்னா என்ன ஏற்பாடு உங்கள் வச்சிருக்கீங்க? மேனேஜ்மெண்ட்டு தான் காரணம் அப்படின்னு சொல்லி எனக்கு லெட்டர் கொடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லலை, எதுக்கு வச்சிங்கன்னு கேட்கல. இது மட்டும் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ப்ரோக்ராம் நடத்துங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டாபிக் அப்படிங்கிறது அவ்வளவு அரசியல் இல்லாத ஒரு டாபிக். ரொம்ப நியூட்ரல். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பேனல்லையே நமக்கு அகேன்ஸ்ட் 3 பேர் வந்து அறநிலைத்துறை வேணும்னு சொல்கிறவங்க 3 பேர் இருந்தாங்க, வேண்டாம்னு சொல்கிறவங்க 3 பேர் இருந்தாங்க. இந்த பக்கமும் ஆள் இருந்தாங்க, அந்த பக்கமும் ஆள் இதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டலுக்கு புக் பண்ண போகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம், கொஞ்சம் பிரச்சனை தான் நடக்கும் சார் அப்படின்னு நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம் அந்த ஹோட்டல் அவர்கிட்ட, மேனேஜர்கிட்ட. அவர் வந்து உடனே என்ன இதில் சொல்றது? நாங்கள் ஏகப்பட்டது பார்த்துட்டோம், நீங்களாம் அதெல்லாம் பல அடிதடி பார்த்துட்டோம், நீங்களாம் அதெல்லாம் அசல்ட்டாக வைங்க அப்படின்னாரு. சரி நாங்கள் அப்படி மனசில் யோசிச்சுக்கிட்டோம், நீங்கள் நடக்கும் பாருங்க அப்படின்னு. இது எதிர்பார்க்கலையே. ஆமாம், அவர் எதிர்பார்க்கல. அவர் அதுக்கப்புறம் சொன்னார், இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அவங்கள ப்ரெஷர் பண்ணி அப்புறம் அவங்க கடைசி தம்பிக்கு தயவு செஞ்சு கேன்சல் பண்ணி தம்பி ப்ரோக்ராம் அப்படின்னாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷனில் இல்லை, மண்டபத்துல. அவங்க நம்மளை நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கான்டாக்டே பண்ணல. ஓகே. வெறும் ஃபோன் பண்ணி ப்ரோக்ராம் எப்போ சார், ஜட்ஜ் எப்போ சார் வருவாங்க, எங்கே சார் நடக்குது, இதை மட்டும் தான் கேட்டாங்க. அவங்க மிரட்டினது ஃபுல்லாமல் வந்து மேனேஜ்மெண்ட்டு தான் மிரட்டினாங்க. ஸோ போட்டு அவங்கள இந்த மாதிரிலாம் மிரட்ட அவங்க கேன்சல் பண்ணலான்னு சொல்லி கேட்டாங்க. நான் உடனே என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம அட்வொகேட்ஸ் ஒரு 2 பேர், நம்ம தம்பி ஒருத்தர், தம்பியோட பேர் இங்கே சொல்ல முடியாது. ஸோ அவர் 2 தம்பிங்க 2 பேருமே லா ஸ்டூடெண்ட்ஸு. அவங்கள கூட்டிகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மேனேஜ்மெண்ட்டுக்கே போய் உட்காந்து என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அவங்க இந்த மாதிரிலாம் ப்ரெஷர் வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் கொடுத்தோம். தைரியம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி நாளைக்கு தான் அசம்பாவிதம் இது நடந்தது அப்படின்னா நீங்கள் பொறுப்புன்னு எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு நீங்க எழுதி சொல்லி, கொடுத்துட்டீங்க. ஸ்மார்ட்னோட லெட்டர் பேடில் ஸ்மார்ட் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி மிட் நைட் எனக்கு தெரிஞ்சு இந்த லெட்டர் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 3 மணி இருக்கும். 3 மணி வரைக்கும் மாறி 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 சண்டை. அவங்க நாங்கள் இப்போ தாங்க எங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டலோட மேனேஜர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு, வராரு, திரும்ப போகிறாரு, வராரு, கூப்பிட்றாங்க. எப்படியெல்லாம் அலக்கழிக்க முடியுமோ. நான் காவல்துறை எனக்கு குற்றம் சொல்ல, அவங்களுக்கு எங்கே வந்து ப்ரெஷர், அவங்க அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ப்ரெஷருக்கு மேலே கடைசியாக ஒரு 3 மணிக்கு வந்து இதை நிறுத்த முடியாது போல் அப்படின்னு அவங்க டீல் விடும்போது, நாங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லி நாங்கள் எழுதி தரோம் அப்படின்னு சொல்லி, நாளைக்கு எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் நாங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி மிட் நைட் ஒரு 3 மணிக்கு லெட்டர் பேட் ரெடி பண்ணி, பெங்களூரில் மீனாஜி இருக்காங்க, மிட் நைட்டில் முத்துஜிக்கு ஃபோன் பண்ணி, ஸ்மார்ட்டில் முத்துராமன்ஜின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் கால் பண்ணி அந்த மனுஷன் மிட் நைட்டில் கூட அந்த மனுஷன் கரெக்டாக ஃபோன் எடுத்து அவரே லெட்டர் பேட் ரெடி பண்ணி அவரே சைன் பண்ணி அனுப்பிச்சி வச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா இவங்க எல்லாம் தான் காரணம், நம்மளோட 2 தம்பி. ஸ்மூத்தா நடந்துச்சு. அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு 4-5 பேர் உள்ள புந்தாங்கன்ற ஒரு தகவல் வந்துச்சு. மைக்கை வாங்கிட்டாங்க. பர்சனலாக லாஸ்ட்டாக வந்து பப்ளிக் ஒப்பீனியன் கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி வரும்போது ஒருத்தருங்க நம்ம இன்ட்ராக்ஷன் செஷன் மாதிரி வச்சுருந்தோம். ஆமாம், ஸோ அதில் வந்து கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் கான்ட்ரவர்சி பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. அப்படின்றதுக்காகவே வந்து ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் பேர் வந்து ஒரு சில காமெடி பண்ணாங்க. ஐபியிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து இது ஆடியன்ஸ் மாதிரி உள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு எங்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு தம்பி உங்கள் வீடியோலாம் பார்க்குறேன், நல்லா இருக்குது, பாலிடெக் சூப்பராக பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள், ப்ரோக்ராம்லாம் வேறு லெவலில் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அப்போ செருப்படி சவுக்கடின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க கட்டிங்க பார்த்தாலே தெரியுது ஆள் யாருன்னு. நான் அமைதியாக பார்த்துட்டு இருந்தேன். முடிச்சுட்டு எந்த ஸ்டேஷன் சார் அப்படின்னு கேட்டேன். அவங்க கீழ்ப்பாக்கம் தம்பி அப்படின்னு. ரைட் சார் அப்படின்னு. ஓகே அப்படின்னு. எத்தனை பேர் சார் இருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு எண்ணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அதுக்கு உனக்கே ஆகணும் எப்படியாச்சும் அப்படின்னு அவங்க ப்ரெஷர். அதாவது இது வேற யாரா வந்து வேற கெஸ்ட் வந்திருந்தா மேபி கண்டுக்காம இருந்திருப்பாங்க. வரது வராது. ஆமாம், அதனால தான் அவங்க எப்படியோ நிறுத்தணும்னு நினைச்சாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி நியூட்ரலாக நம்ம ஸ்டெப் எடுத்து வைப்போம், அவங்க மேபி யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ரைட் விங் அப்படின்ற மாதிரி ஸ்டெப் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது ரைட் விங்காக போயிடும், காமன் ஆடியன்ஸை அது எஃபெக்ட் பண்ணாது. நியூட்ரலாக ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது காமன் ஆடியன்ஸை வந்து அது எஃபெக்ட் பண்ணுது. ஸோ அவங்க அதனால கொஞ்சம் அவங்க ஜர்கானாங்க. ஆமாம். ஸோ அந்த இஷ்யூ அதில் முக்கியமாக நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறது, இந்த கெஸ்ட்டு நம்ம ஏற்பாடு பண்ணதில் நிறைய பேர் வரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வர முடியாமலாம் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஜட்ஜ், ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்னா எவ்வளோ பெரிய ப்ரொஃபைல் அந்த மனுஷன். அவர் 2 நாளைக்கு முன்னாடி தான் அவர் புக் பண்ணேன். அவர் கால் பண்ணி லாஸ்ட் மினிட்ல வரேன்னு சொன்ன ஒரு சீஃப் கெஸ்ட்டு வரலான்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறேனே தெரியல. உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம தம்பி வந்து சொன்னால், ஆனால் ஜட்ஜை ட்ரை பண்ணி பாருங்கள் வருவார் அப்படின்னு. சரி ஓகே பேசி பார்த்துருவோம் ஃபைனல் தானே சொல்லி கால் பண்ணி, இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்குது, கொஞ்சம் நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டேன். என்றைக்கு பா ஈவெண்ட் அப்படின்னாரு. இன்னும் 2 நாளில் ஜி அப்படின்னேன். அன்றைக்கி நான் சென்னையில் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், 80% எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிடு, நாளைக்கு ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 12 கால் பண்ணேன் அப்படின்னாரு. சரி 12 கால் பண்ணேன், ஃபோன் எடுக்க முடியல ஒரு நாள். கட் பண்ணிவிட்டு மெசேஜ் அனுப்பிச்சார், விக்னேஷ் நான் வரேன் ஓகே அப்படின்ட்டு.
ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டாரு. நான் ஆக்சுவலாக இத்தனைக்கும் இதுக்கு நாங்க வந்து ப்ரோக்ராம் ப்ரோட்டோகால்ல இருக்கும்னு நினைச்சீங்களா? ஃபர்ஸ்ட் வந்தது அவர்தான். ப்ரோக்ராம்ல கெஸ்ட்லயே ஃபர்ஸ்ட் வந்தது அவர்தான். அவரோட எளிமை வந்து ஃபோனில் மட்டும் இல்லை, நேரில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எளிமை. ப்ரோக்ராம் வந்து நம்ம 10 o'clock தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு 8:30 9 o'clockலாம் வந்துட்டார். அதுவும் வந்தது எப்படின்னா அவரோட கான்வாய் ப்ரொடெக்ஷன் எல்லாம் வெளியே நிப்பாட்டிட்டு ஒரு ஜோலாக போய் மாட்டிக்கிட்டு வேஷ்டி கட்டிட்டு ஜாலியாக நடந்து வர்றாரு. நான் யாரோ ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காங்க போலன்னு நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்காரு. ஏன்னா நான் ஃபோட்டோவில் பார்த்ததுக்கு அவர் ஃபோட்டோ கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு, நேரில் அவர் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தார். கட்டிங்லாம் பண்ணி தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். நான் யாரோ வராங்க போல நினச்சிட்டு நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன். தம்பி ஓடி வந்தானா ஜட்ஜு வந்துட்டாரா? இவர்தான் judge. ஆமாம், Okay. இவர் தான் ஜட்ஜு. அவ்வளவு எளிமையா இருந்தது. அவ்வளோ எளிமை. அதே மாதிரி ஒரு தலைக்கணமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருந்தார். உண்மையிலேயே அவர் நம்ம தம்பிங்க 2 பேர் கூட இருந்தவங்க, அப்புறம் மீனாஜி, முத்துராமன்ஜி, ஸ்மார்ட்டு, இவங்களாம் இல்லை அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்காது. Okay. அதில் ஸ்மார்ட்டை நம்ம சேர்ந்து அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஸோ பாலிடாக்ஸ் முதல்ல இன்டர்வியூ நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு முதல்ல நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் நம்ம இன்ட்ராக்ஷன், உங்களுடைய ஜேர்னி மட்டும் இல்லாமல் நிறையா பாலிடிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்த முறை நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். நேரில் வந்து பேசுவீங்க. நன்றி. நீங்களும் வளர்ந்து நாட்டிற்கு தொண்டாற்ற வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.